நம் கல்லூரியின் தமிழ்நாட்டுத்துறை தலைவர் காசிமறைப்பன் ஐயா அவர்கள் எழுதிய வெளியும் காரணம் குறித்த கழிவுணக்கும் பக்கங்கள் என்ற நூல் வெளியீட்டு நிகழ்வு இப்போது நடைபெற இருக்கிறது. நூலை நம் கல்லூரி துறை தலைவரை வெளியிட பெரும்பான்மையை பெற்றுக் கொள்கிறார். அவங்க பேசுவாங்க. பக்கங்கள் கல்லூரி தலைவர் பெருமாள் பெற்றுக் கொள்கிறார். மகிழ்ச்சி. அடுத்தது ஏற்புரை. ஆத்தூரின் முதல்வனாய் இளமுருகு என்ற அரைமொழி உடையவரா, திருச்செங்கோடு கண்ட எளிய மனிதனாம், மாணவர்கள் மனதில் மாண்புடைய வேறாவாம், நவீன இலக்கியத்தின் எழுதுகோலே, பாமர மக்களின் உழைப்பினை எழுதில் காட்டும் எழுத்தின் மருத்துவமே, படைப்புலகின் பைந்தமிழே, ஏறுவெளியில் ஆடை கொண்ட மாதொரு பாகனே, மக்களோடு மக்களாக களம் காணும் கதை சொல்லாடலின் கதையே, எளிய மக்களின் எழுத்தே, எங்கள் எண்ணங்களின் வியப்பே, உமது கண்களும் கவிப்பாடும் நீர் மிதக்கும் கவிதைகளாய், எழுத்துலகின் எரிமலையே, தலைக்கணம் இல்லாத இலக்கியமே, படைப்புலகின் சொத்தே, எங்கள் எழுத்தின் வித்தே, நவீன படைப்புகளின் தலையமே, வருக ஏற்புரையை தருக. அதற்கு முன்னால் ஒரு சிறிய அறிவிப்பு. கருத்தரங்களுடைய நிறைவு நிகழ்வுக்கு நாம் வந்திருக்கிறோம். நேற்று தொடங்கிய கருத்தரங்கு எந்த படைப்பாளரை முன்வைத்து இந்த கருத்தரங்கு நிகழ்கிறதோ அந்த படைப்பாளரே 2 நாட்களும் உங்களோடு இருந்து இந்த கருத்தரங்கை முற்று கவனித்திருக்கிறார். அவருடைய படைப்பு குறித்து ஆய்வாளர்கள் என்ன கருத்தாக்கங்களை முன்வைத்திருக்கிறார்கள் என்பதை ஒரு படைப்பாளர் அமர்ந்து கேட்பது என்பது எனக்கு தெரிந்து நான் இப்பதான் பார்த்தேன். பெரிய வியப்பு. அது நம்ம கல்லூரிக்கு கிடைத்த மிகப்பெரிய வாய்ப்பு. நேற்று குறிப்பிட்டது போல இந்த நல்ல வாய்ப்பினை உருவாக்கிய 2 பேராசிரியர்கள், நம் துறை பேராசிரியர்கள் முனைவர் காசிமறையப்பன், முனைவர் செல்வராஜ் இருவர்களுக்கும் மீண்டும் நம் துறையின் சார்பாக நெஞ்சார்ந்த ஐயா பெருமாள் ஐயா அவர்கள் ஏற்புரை வழங்குவதற்கு முன்பாக நான் அவருக்கு சிறப்பு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். அதன் அடிப்படையில் கல்லூரியின் சார்பாகவும் தமிழ் துறையின் சார்பாகவும் ஐயா பெருமாள் அவர்களுக்கு இந்த சிறப்பு இப்பொழுது செய்யப்படும். அனைவருக்கும் இந்த 2 நாள் கருத்தரங்க முடிவுல காசிமறையப்பன் சொன்னாங்க, உங்களுக்கு 1 மணி நேரம் நாங்கள் தர்றோம். அதுல அநேகமா இப்ப ஒரு அரை மணி நேரம் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு சொன்னாரு. அதனால மாணவர்கள் நிறைய புத்தகங்களை படிச்சிருக்காங்க, அவங்க கேள்விகள் நிறைய கேட்பாங்க, நீங்க பதில் சொல்லணும் அப்படின்னு சொன்னாரு. அதனால நேரம் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப சுருக்கமாக தான் என்னுடைய ஏற்புரை பேச நினைச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நீங்க
கேட்கறத பொறுத்து அது எவ்வளவு நேரம் அப்படின்னு பார்த்துக்கலாம். இந்த கருத்தரங்கு உண்மையில ரொம்ப எனக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடியதாக அமைந்தது. நண்பர் காசி மாரியப்பன் அவரும் நானும் ஒரு 2 ஆண்டுகள் ஒரே கல்லூரியில பணியாற்றணும். சேலம் ஆத்தூர் அறிஞர் அரசு கலை கல்லூரியில 2 ஆண்டுகள் தான் ஒன்னா பணியாற்றணும். ஆனா கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த நட்பு தொடர்ந்து கொண்டே இல்லை. உங்களுக்கு தெரியும், ஆசிரியர்கள் பல ஆண்டுகள் ஒரே இடத்துல பணியாற்றியவர்கள் கூட ஓய்வு பெற்ற பின்னால் வேற வேற இடம் போயிடுவாங்க. இடமாறுதல்ல போயிட்டாங்கன்னா அவர்களோடு ஒரு தொடர்புமே இருக்க பெரும்பாலும் அப்படித்தான் இருக்கும். ஆனா எங்களுக்கு அப்படி இல்லை. ரொம்ப நெருக்கமான நண்பர்களாக இன்னைக்கு வரைக்கும் இருக்கும். அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, 2 பேரும் பேசிக் கொள்வதற்கு ஒரு பொது தளம் அது அமைந்தது. அது இலக்கியம். அவர் நவீன இலக்கியத்துல ஆர்வம் உடையவர். ஒப்பமாடசாமிங்கிற பேர்ல 1990களில் நிறைய கவிதைகள் எழுதியிருக்காரு. பல பத்திரிகைகள்ல வந்திருக்கு. அதே போல நாவல்கள் ஆய்வு பண்ணாரு. நாவல் சிறுகதைகளை தொடர்ந்து வாசிக்கக்கூடியவர். அதை பற்றி தனக்குன்னு ஒரு பார்வையை கொண்டவர். இதுதான் எங்களுக்கு இடையே. நானும் நவீன இலக்கியத்தில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர். அதனால இந்த உரையாடல் எங்களுக்குள்ள இருப்பதால் தான் இந்த நட்பு அப்படிங்கிறது தொடர்ந்து வந்தது. எப்போதுமே அந்த மாதிரி தான் நண்பர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களுக்குன்னு ஒரு பொது தளம் இருக்கணும். அது இருந்தா தான் அந்த நட்பு தொடரும். இல்லைன்னா நிறைய பேர் பாருங்க, நாம ரொம்ப நாள் கழிச்சு ஒருத்தரை சந்திக்கிறோம்னு சொன்னா ஒரு 4 வாக்கியங்கள் பேசுவோம், எப்படி இருக்கீங்க என்ன அப்படின்னு விசாரிப்போம். அதுக்கப்புறம் என்ன பேசுறதுன்னு தெரியாம போயிடும். அப்படி இருக்கக்கூடிய நட்பு அது சும்மா பார்த்துட்டா எப்போதாவது பேசுறது தான். அப்புறம் காசி மாரியப்பன் எப்போதுமே அவர் ஒரு வேலையை ரொம்ப திட்டமிட்டு செய்யக்கூடியவர். எனக்கு அப்ப இருந்தே அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரு தேர்வுக்கு தயாரிக்கும் போது கூட அவர் எடுக்கக்கூடிய குறிப்புகள் எல்லாம் பார்த்தா ரொம்ப வியப்பா இருக்கு. ஒரு வகுப்பு எடுக்கிறதுக்கு போறாரு அப்படின்னு சொன்னா அதற்கு குறிப்புகள் எடுப்பாரு. அந்த குறிப்புகளே ஒரு புத்தக அளவுக்கு இருக்கும். அப்படி தயாரிக்கக்கூடியவர் அவர். எந்த ஒன்றையுமே ஒரு பொறுப்பை எடுத்துக்கொண்டால் அதை ரொம்ப திட்டமிட்டு சரியாக செயல்படுத்தணும் என்று நினைக்கக்கூடியவர். இந்த கருத்தரங்கு அவர் 2 ஆண்டுகளாக சொல்லிட்டு இருந்தார். இந்த மாதிரி அது என்ன சொல்றாருன்னா, நான் ஓய்வு பெறுவதற்குள்ள உங்களுடைய படைப்புகளுக்கு ஒரு கருத்தரங்கு நடத்தணுங்கிறத ஆசை அப்படின்னு அவர் சொன்னார். கடந்த ஆண்டு நடத்த முடியல. அது நான் தான் காரணம் நினைக்கிறேன். அப்புறம் இமயத்தை பற்றியான படைப்புகள் வச்சாரு. இந்த ஆண்டு எப்படியாவது நடத்திடணும் அப்படின்னு திட்டமிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாசம் தான், 1.5 மாசத்துக்குள்ள ஏற்பாடு பண்ணியிருக்காரு. இந்த 1.5 மாசத்துக்குள்ள நடந்த விஷயங்கள் இருக்கு பாருங்க, அது உண்மையில எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் தான். அவர் முதுகலை மாணவர்கள், ஆய்வு மாணவர்களுக்கெல்லாம் என்னுடைய நூல்களை கொடுத்து வாசிக்க வைத்திருக்கிறார். ஒரு கருத்தரங்கம் அப்படின்னு சொன்னா கட்டுரை வாசிக்கிறது இது மட்டும் இல்லை, அதனுடைய துணை விளைவுகள் நிறைய இருக்கும். ஏராளமான மாணவர்களுக்கு இன்னைக்கு கூட ஒரு தோன்றாக்கலை புத்தகத்தை படித்துவிட்டு ஒரு 3ஆம் ஆண்டு இளங்கலை படிக்கக்கூடிய ஒரு மாணவி கொண்டு கொடுத்தாங்க. அது மாதிரி நிறைய மாணவர்கள் இங்க படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு என்னுடைய புத்தகங்களை படிப்பதை, அந்த வாசிப்பை ஒரு இயக்கம் போல இந்த மாசத்துல அவர் செஞ்சிருக்காரு. அது எனக்கு உண்மையில ஒரு படைப்பாளியாக எனக்கு அது பெரிய மகிழ்ச்சியை கொடுத்தது. அதே போல ஆய்வாளர்களை கட்டுரை வாசிப்பதற்கு ஆய்வாளர்களை தேர்ந்தெடுப்பதும் அவர் இதுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் தொடங்கியிருந்தாரு. அந்த குரூப்ல அவர் போடும் போதெல்லாம் அவர் தரமான ஆய்வு கட்டுரையாக இருக்கணும், எல்லாரும் உழைத்து நன்றாக படித்து கட்டுரை எழுதணுங்கிறது திரும்ப திரும்ப வலியுறுத்தி போட்டுக்கொண்டே இருந்தார் அவர். இந்த கட்டுரைகள் நூலாக தொகுக்கப்படும், அதனால அதை மனதில் வைத்துக் கொண்டு நீங்கள் கட்டுரைகள் எழுதுங்கள் என்று சொன்னாரு. நிறைய ஆய்வாளர்களுக்கு அவங்களுக்கு தலைப்பு கொடுத்தது, அவங்களோட அதை எப்படி எழுதுறதுன்னு உரையாடுவது, அவங்க எழுதி கொடுத்ததை சரி செய்து கொடுப்பது, இதெல்லாமும் அவர் இந்த ஒரு மாசத்துல அவர் செஞ்சிருக்கார். இப்படி ஒரு திட்டமிட்டு இப்படி நடத்தின கருத்தரங்கு அவர் மீது இருந்த நம்பிக்கை, அவரோடான நட்பு, அவருக்கும் எனக்குமான அன்பு, அதுதான் என்னை 2 நாள் இங்க இருக்க வைத்தது அப்படின்னு சொல்லிக்க நான் விரும்புறேன்.
அதே போல அவரோடு சேர்ந்து செயல்பட்ட பேராசிரியர் செல்வராசு அவர்கள் அவர் கவிதையை பற்றி ஒரு கவிதையை வாசித்து சொன்னாலும் ரொம்ப அருமையா வாசித்து சொன்னாரு. மகிழ்ச்சி. அவரும் உடனிருந்து இதை செய்திருக்கிறார். அதே போல இந்த கல்லூரியினுடைய முதல்வரும் தமிழ்துறை தலைவருமான ஐயா அவர்கள், நானும் ஒரு கல்லூரியில ஒரு 3 ஆண்டுகள் முதல்வராக பணியாற்றினேன். இன்னைக்கு நேற்று சொன்னாங்க ஐயாவுக்கு சொல்லும்போது, மாணவர்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயம் எதுவாக இருந்தாலும் செய்யுங்கள் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. நான் முதல்வரான போது இதுதான் நான் சொன்னேன். அங்க இருந்த ஆசிரியர்களுக்கு, நீங்க நான் என்கிட்ட கேட்கணும், முறையா இப்படி பர்மிஷன் வாங்கணும், அப்படி பர்மிஷன் வாங்கணும், இந்த முறை இப்படிதான் செய்யணும், இதெல்லாம் எதுவும் கிடையாது. எனக்கு ஈகோலாம் எதுவும் கிடையாது. முதல்வர் முதல்வர் இப்படி எல்லாம் கவனிச்சுக்கணும், அதெல்லாம் கிடையாது. நீங்க மாணவர்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயம் எதுவாக இருந்தாலும் நீங்க தாராளமா செய்யலாம். என்னிடம் ஒரு தகவல் மட்டும் சொன்னாலும் போதும் அப்படின்னு தான் நான் சொல்லியிருந்தேன். அப்போ அந்த 3 ஆண்டுகள்ல நிறைய ஆசிரியர்கள் இப்போது சொல்லுவாங்க, அப்ப தினந்தோறும் நம்முடைய கல்லூரியின் பெயர் இந்த நிகழ்ச்சி நடந்தது, இதெல்லாம் நடந்தது என்று பத்திரிகை வந்து கொண்டே இருக்கும். ஏன்னா அரசு கல்லூரியை பத்திரிகையில செய்தி ஆக்க மாட்டாங்க, உங்களுக்கு தெரியும். தனியார் கல்லூரிகள் அவங்க விளம்பரம் கொடுப்பாங்க. இந்த காரணத்துக்காக செய்தியாளர்கள் தொடர்ந்து என்ன செய்தி கொடுத்தாலும் போடுவாங்க. அரசு கல்லூரி செய்திகள் வருவதுங்கிறது அறிவு. அதற்கு நாங்க ஒரு முயற்சி என்ன செஞ்சோம்னா, மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து கல்லூரிக்கு ஏதாவது நலத்திட்டங்கள், இந்த மாதிரி நிறைய திட்டங்கள்லாம் இருக்குது. அப்ப நான் முதல்வரான போது அதே எனக்கு தெரிஞ்சது. நீங்க ஒண்ணும் இல்ல, அரசு மருத்துவமனையில் இயற்கை மருத்துவ பிரிவு இருக்குது. இயற்கை மருத்துவ பிரிவில் இருந்து பெண்களுக்கு, மாணவிகளுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு பாக்ஸ், அவங்க வருஷத்துக்கு இத்தனை பாக்ஸ் பெண்களுக்கு கொடுக்கணும்னு வச்சிருக்காங்க. அது இந்த வயசுல இந்த வயசுக்குள்ள இருக்கக்கூடியவர்கள், ஹீமோகுளோபின் குறைபாடு உள்ளவங்களுக்கு, அவங்களுக்குலாம் அது ஒரு பாக்ஸ் வச்சு கொடுக்குறாங்க. அதுல நிறைய தேன் இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கும், இதை சாப்பிடணும்னு. அந்த இயற்கை மருத்துவர் கேட்டாரு, எந்த கல்லூரியும் கேட்டா அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க, நீங்க என்னங்க சொல்றீங்க? எங்க பொண்ணுங்களை கூட்டுறதுக்கு என்ன, நீங்க தாராளமா கொண்டு வந்து ஒரு நிகழ்ச்சி நடக்கும். அது பெரிய செய்தியாக வந்தது. ஏன்னா இது மாவட்ட நிர்வாகம் சார்ந்த ஒரு விஷயம். அப்படி நிர்வாகம் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே கலெக்டரேட் இருந்து கேட்டாலும், எந்த துறையில இருந்து கேட்டாலும் அனுமதிக்கும். அதனால செய்திகள் வந்து கொண்டே இருக்கும், நிறைய நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ஆசிரியராக ஐயா முதல்வராக இருக்கிறாரு. அது பெரிய மகிழ்ச்சி. அதுவும் 1996 அதுல நாங்கெல்லாம் ஒரே பேட்ச்ல ஆசிரியர்களாக வந்தவர்கள். பெரும்பாலும் அதுல முன்ன இதுல இந்த ரேங்க் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா ரோஸ்டர் சிஸ்டத்துல முன்னால இருக்கக்கூடியதெல்லாம் தமிழாசிரியர்கள். அது கூட ஒரு பிரச்சனையாகி இன்னைக்கு அது ஸ்டேட் லெவல்ல போயிருக்குது. தமிழாசிரியர்களுக்கு நிர்வாகம் என்ன தெரியும் என்று கேள்வி கேட்டவர்கள் உண்டு. ஆனா 96 பணிக்கு பல கல்லூரிகள்ல கிட்டத்தட்ட 50-60 கல்லூரிகள்ல தமிழாசிரியர்கள் முதல்வர்களாக இருந்து மிகச் சிறப்பாக கல்லூரியை வழிநடத்தினார். நாங்க எல்லாமே தமிழாசிரியர்கள் சொல்லும் போது இவருக்கு ஒன்றும் தெரியாது என்பதெல்லாம் இல்லை, எல்லாம் எங்களுக்கு தெரியும் என்று அதற்காக தமிழாசிரியர்களுடைய திறனை நிரூபிக்க வேண்டும் என்ற வேகமும் எங்கள் குழுவுக்கு இருந்தது. அப்படி சிறப்பாக பல கல்லூரிகளில் செயல்பட்டோம். ஐயா அவர்கள் இந்த கல்லூரியை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு மகிழ்ச்சியாக இருக்கு. அதே போல சொன்னாங்க, எங்கள் துறையின் எம்ஜிஆர் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஆமா, உணவு எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் நான் உணவு கொடுத்தவன் ஐயா சொல்லுவாரு அப்படின்னு சொன்னாங்க. அது இந்த மாதிரியான ஒரு மனோபாவம் இருக்கக்கூடியவர்கள் நிர்வாகத்தில் இருந்தா நிறைய நல்ல செயல்கள் நடக்கும். மாணவர்கள் அதை பிற்காலத்துல நினைவு கூறுவார்கள். இன்னைக்கு அது தெரியல அப்படின்னு சொன்னா கூட பிற்காலத்துல நாங்க படிக்கும் போது இதெல்லாம் நடந்துச்சு, இவங்க இதெல்லாம் செஞ்சாங்க நினைவு கூறுவார்கள். அது மகிழ்ச்சி. ஐயாவுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இந்த துறை ஆசிரியர் இங்கே நிறைய பேர் தலைமை தாங்கினார்கள். ஒரு அமர்வுக்கு என்னிடம் தனிப்பட்ட முறையிலும் பேசினாங்க. ஒவ்வொருவரும் இந்த அமர்வுக்காக தயாரித்துக் கொண்டு வந்திருந்தார்கள். நிறைய ஆசிரியர்கள் முன்கூட்டியே என்னுடைய புத்தகங்களை எல்லாம் படித்திருந்தார்கள். அதெல்லாம் எனக்கு உண்மையில ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா நான் பொதுவாக ஆசிரியர்கள் மேல நிறைய விமர்சனம் வைக்கக்கூடியவன்.
அதனால என்ன என்ன சொல்லுவாங்கன்னா ஆசிரியர்களுக்கு எதிரி இவரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, அப்படி இல்லை. சிறந்த ஆசிரியர்கள் வந்து சரியாக செயல்படணுங்கிறதுதான் என்னுடைய எண்ணம். நான் நிறைய சமயம் சொல்லுவேன், ஆசிரியர் பணிக்கு வந்துட்டா அதற்கப்புறம் நிறைய பேர் படிக்கிறத மறந்துடுவாங்க, விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா வேலைக்கு போயாச்சு. நம்ம சமூக மனோபாவமே அதுதான். நீங்க ஆசிரியர் பணிக்கு மட்டும் இல்லை, எந்த பணியா இருந்தா படிப்பு வாசிப்பு இதெல்லாம் இருக்காங்க. ஒரு வேலைக்கு போறோம், ஒரு வேலையில சேர்ந்துட்டோம்னா அதுக்கப்புறம் படிக்க வேண்டிய தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி அல்ல. நம்ம திருவள்ளுவர் சொல்றாருல, சாந்துணையும் கல்லாதவாறு சாகும் வரைக்கும் ஒருவன் வந்து கற்றுக்கொண்டே வாசித்துக் கொண்டே இருக்க வேண்டும் சொல்றாரு. இங்கே ஆசிரியர்கள் எல்லாரும் வந்து அவர்கள் தலைமை உரை ஆற்றும் போது நான் கேட்டது ரொம்ப ஆசிரியர் எல்லாருமே தொடர்ந்து வாசிக்கக்கூடியவர்களாக, அதுவும் குறிப்பாக நவீன இலக்கியத்தோடு தொடர்புடையவர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சியானதா இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு சிறந்த துறையில என்னுடைய படைப்புகளுக்காக 2 நாள் கருத்தரங்கு நடந்தது அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. அதே போல கட்டுரையாளர்கள் ஐயா சொன்ன மாதிரியே காசிமாரியப்பன் சொன்னது போலவே அவர்கள் கொஞ்சம் கட்டுரைகளை பிரிண்டிலையும் நான் படித்தேன். அப்புறம் இங்கே கேட்டேன். கட்டுரையாளர்கள் எல்லாருமே நல்ல உழைத்து எழுதி வந்திருக்கிறார்கள். தங்களுடைய கருத்துக்களை எடுத்து சொன்ன விதமும் ரொம்ப சிறப்பாக இருந்தது. அதுவும் எனக்கு மகிழ்ச்சி. அதனால எல்லாத்துக்குமே என்னுடைய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். இங்க வந்து 2 நாளும் கேட்ட மாணவர்களுக்கும் வேறு வேறு கல்லூரியிலிருந்து வந்தவர்களுக்கும் எல்லாத்துக்குமே என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இங்க நேற்று வந்து முதல் அமர்வு தொடக்கமே எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. நான் 2015வது ஆண்டு பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும், மாதொருபாகன் நாவல் தொடர்பாக ஒரு பிரச்சனை ஏற்பட்டு நாமக்கல்ல இருந்து இடமாறுதல் பெற்று, நானும் என்னுடைய மனைவி 2 பேருமே இடமாறுதல் பெற்று அந்த ஊர்ல வாழ முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்டு, அதனால இடமாறுதல் பெற்று சென்னைக்கு போனோம். சென்னை மாநில கல்லூரியில நான் போய் 1.5 ஆண்டுகள் அங்க பணி செய்தேன். நான் அந்த கல்லூரிக்கு இடமாறுதல் பெற்று போன போது அந்த கல்லூரியில 25 ஆசிரியர்கள், தமிழ் துறையில ஆசிரியர்கள் 25 பேர் பணியாற்றி கொண்டிருந்தார்கள். 2 பேர் தான் பெண்கள். ஒருவர் லட்சுமி அப்படின்ட்டு, இன்னொருவர் பாக்கியமேரி, இலக்கிய வரலாறுலாம் எழுதுவாங்க. பாக்கியமேரி அம்மா அவங்களுக்கு எனக்கும் பக்கத்துல இருக்கை கொடுத்திருந்தாங்க. அவங்க பாத்தீங்கன்னா நான் உட்காந்துருக்கும் போது இந்த பக்கம் திரும்பிக்குவாங்க, பேச மாட்டாங்க. எனக்கு புரியல முதல்ல என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல லட்சுமி அம்மா அவங்க வந்து இன்னொரு அறையில் இருப்பாங்க. நான் அங்க என்னுடைய நண்பர் சீனிவாசன், அவரும் இப்ப தமிழ் இலக்கிய வரலாறு புத்தகம்லாம் எழுதியிருக்காரு. அவரை பார்ப்பதற்கு அடிக்கடி போவேன். நான் போனா அவங்க எழுந்து வெளியில போயிடுவாங்க. எனக்கு உண்மையில புரியல. சரி, ஒருவேளை இந்த மாதொருபாடு பிரச்சனையில அந்த பக்கத்துல அவங்க இருக்கிறாங்களோ அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன். அப்புறம் ஏதோ நாம் மாணவர்கள்ட்ட மற்ற ஆசிரியர்கள்லாம் பேசுறத பார்த்துட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பேசினாங்க. அப்போ ஒரு சமயம் சொன்னாங்க என்கிட்ட, ஐயா நீங்க வர்றீங்க அப்படின்னு சொல்லும் போது உங்களை அறிமுகப்படுத்துறதுக்கு எங்களுக்கு அவர் கெட்ட வார்த்தை பத்தி எல்லாம் புத்தகம் எழுதியிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. ஐயா, இந்த புத்தகம் படிக்காதவங்க தான் சொல்லியிருக்கணும், படிச்சிருந்தா அந்த புத்தகத்தை படிச்சு பாருங்க, நல்ல புத்தகம் சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் சொன்னாங்க. அதனால எங்களுக்கு கொஞ்சம் பயம் ஆயிடுச்சு உங்ககிட்ட பேசுறதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து அங்கிருந்து மறுபடியும் அங்கிருந்து ஆத்தூர் இடமாறுதல்ல வரும்போது அவங்க 2 பேருமே எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியோட வழி அனுப்புனாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு புத்தகத்தை பத்தி, ஒரு புத்தகம் அந்த புத்தகத்துக்குள்ள போகாததுக்கு முன்னாலே புத்தகத்தை பற்றியான எண்ணம் என்னவா இருக்கு அதுதான் நான் சொல்றேன். இப்போ இங்க நேற்று விக்னேஷ் அந்த அமரோட முதல் கட்டுரை தொடங்குறாரு. தொடங்கும் போது கெட்ட வார்த்தை பேசுவோம் புத்தகம் எடுத்து தொடங்குறாரு. மேலும் ஒரு தமிழ் துறையில ஆய்வாளர்கள் இவ்வளவு சுதந்திரமாக இந்த புத்தகத்தை பற்றி பேச முடியுதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றமாக. அதே போல நான் அதிகம் என்னுடைய புத்தகத்துல விற்பனையாகாத புத்தகம் அப்படின்னு நான் எதை சொல்லுவேன்னா பதிப்புகள் மறுபதிப்புகள் அந்த புத்தகத்தை தான் சொல்லுவேன். ஏன்னா அது ஒரு துறை சார்ந்தவர்கள் தான் அதான் வாசிப்பாங்க அப்படிங்கறத என்னுடைய எதிர்பார்ப்பு. எண்ணம் என்னன்னா எல்லாரும் வாசிக்கணும், வாசகர்களா இருக்கக்கூடியவர்கள் கூட அதை படிச்சாங்கன்னா ஒரு புத்தகம் வாங்கும் போது கூட அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வோட ஒரு புத்தகத்தை வாங்குவாங்க
என்பது என்னுடைய எண்ணம். ஆனா அது என்னவோ அந்த தலைப்பை பார்த்த உடனே என்னவோ அதிகம் அந்த புத்தகம் இருக்கல இன்னைக்கு வரைக்கும். அந்த புத்தகத்தை பற்றி இவர் ஜார்ஜ் பேசினாரு. இப்படி நான் எதிர்பார்க்காத வகையில இந்த புத்தகங்கள் பற்றியெல்லாம் பீக்கதைகள் பற்றி இன்னைக்கு பேசினாங்க. அப்போ இந்த புத்தகங்கள்லாம் இங்க ஒரு தமிழ் துறையில பேசுறதுங்கிறது பெரிய விஷயம். ஏன்னா நான் இப்போ சொல்றது என்னன்னா, தமிழ்நாட்டுல தமிழ் துறையில என்னை கூப்பிட மாட்டாங்க. இப்ப நான் உண்மையிலேயே தமிழ்நாட்டில் நிறைய கல்லூரிகளுக்கு நான் போய் பேசுறேன், ஆங்கில துறைகள்ல தான் அழைக்கிறேன். ஏன்னா புத்தகங்கள் ஆங்கிலத்துல மொழிபெயர்ப்பாகி வந்திருக்கிறதுனால நிறைய ஆங்கில துறையில தன்னாட்சி கல்லூரிகள்ல நம்ம இந்திய நாவல் இங்கிலீஷ்ல வந்திருக்குன்னா அதை பாடத்துல வைக்கிறாங்க. அப்ப ஏதாவது என்னுடைய நாவல் ஒரு நாவல் பாடத்துல இருக்கு, எம்ஏ படிக்கக்கூடிய ஆங்கிலத்துறை மாணவர்கள் அதை அவங்களுடைய திட்டக்கட்டுரைக்கு ப்ராஜெக்டுக்கு அதை எடுக்கிறாங்க. அப்ப அந்த துறையில இருந்து நிறைய கூப்பிடுறாங்க. இந்த மாசம் கூட லயோலா கல்லூரி ஆங்கில துறைக்கு போய் பேச போறேன். இப்படி ஆங்கில துறையில அழைக்கிறாங்க. தமிழ் துறையில இது மாதவபாரன் எழுதி சர்ச்சைக்கு உள்ளானது, இது நமக்கு பிரச்சனை அப்படின்னு நிறைய இடங்கள்ல நினைக்கிறாங்க. ஆனா அப்படி இல்லை. இங்க இந்த தமிழ் துறையில 2 நாள் கருத்தரங்கு நடத்தி இப்படி நான் எதிர்பார்க்காத புத்தகங்களை பத்தி எல்லாம் பேசுறதுங்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. நிறைய கட்டுரைகள், எல்லா கட்டுரையுமே இன்னைக்கு சுருக்கம் சொன்னவங்க கூட எல்லா கட்டுரையுமே எல்லாம் மாணவர்கள் எல்லாம் கேட்டாங்க, ஆய்வாளர்கள் எல்லாம் கேட்டாங்க, என் கட்டுரை பிரசவத்தின் தகுதியா அப்படின்னு. அப்படி காசுமாரி பயன்படுத்தி வச்சிருக்காரு. உண்மையில எல்லா கட்டுரைகளுமே பிரசவத்திற்கு தகுதியான அளவுக்கான கட்டுரைகள் தான். எல்லாருக்குமே ஒரு அப்சர்வேஷன் இருக்கு. புத்தகங்களை ஆழ்ந்து வாசிச்சிருக்காங்க, அதை எடுத்து சொல்றாங்க. உண்மையிலே எல்லாமே எல்லா கட்டுரைகளுமே எனக்கு திருப்தி கொடுத்தது தான். அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. இந்த அளவுக்கு நான் உண்மையில எதிர்பார்க்கிறேன். அதனால எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த நம்ம இன்னைக்கு நவீன இலக்கியத்திற்கும் நம்ம தமிழ் துறைக்கும் ஆனா ஒரு இடைவெளி அது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்குது. இன்னும் அது இருக்குது. ஆனா அந்த இடைவெளி குறைப்பதற்கான முயற்சியை நாம செய்யணும். தமிழ் துறையை சார்ந்தவர்கள் பழந்தமிழ் இலக்கியத்துல நாம ஆர்வம் செலுத்தணும், அது நம்முடைய துறை சார்ந்த அறிவு. ஆனா அதே சமயம் நவீன இலக்கியத்தோடு நமக்கு ஒரு ஊடாட்டம் இருக்கணும். இல்லைன்னா நம்ம காலத்தால் பின்தங்கி போயிடும். தமிழாசிரியர்களுக்கு, தமிழ் மாணவர்களுக்கு நவீன இலக்கியம் வாசிக்க மாட்டாங்க, இவங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை என்று நம்மை ஒதுக்கி விடுவார். நிறைய அப்படித்தான் இருக்கு. இங்க ஒரு தமிழ் இலக்கியம் படிக்கக்கூடிய மாணவன்னா நவீன இலக்கியவாதிகள் அவ்வளவு ஒன்றும் ஆரோக்கியமா பாக்குறது கிடையாது, இவங்க ஒன்றும் படிக்க மாட்டாங்க அப்படின்னு தான். அந்த இடைவெளியை நாம குறைக்கணும். இப்போ கொஞ்சம் எனக்கு நீங்க வாசிச்ச கட்டுரை இதெல்லாம் எனக்கு ஒரு நம்பிக்கை விடக்கூடிய விஷயமாக இருக்கு. இப்ப சமீபத்துல நான் கவனிச்சது, தமிழ் இலக்கியம் படிக்கக்கூடியவர்கள் அவர்கள் எழுத்தாளர்களாக ஆய்வாளர்களாக பொது வெளியில வர்றாங்க. இப்போ இந்த முறை சென்னை புத்தக கண்காட்சிக்கு ராம் சந்தோஷ் அப்படின்னு ஒரு கவிஞர், நீங்க படிச்சிருக்கீங்களா எனக்கு தெரியல, அவர் கவிஞர், மொழிபெயர்ப்பாளர், சிறுகதையும் கூட இப்ப எழுதுறாரு. அவருடைய ஒரு கவிதை தொகுப்புக்கு முன்னுக்கு விளர்ப்பு என எழுதி கொடுக்க சொல்லி கேட்டார். எனக்கு நான் எழுதுறதுக்கு கேட்ட உடனே ஒத்துக்கிட்டதுக்கு காரணம் என்னன்னா, அவர் தமிழ் படிக்கக்கூடிய ஒரு மாணவர் அப்படிங்கிறது தான். அவர் எப்படி எழுதியிருந்தாலும் சரி, தமிழ் படிக்கக்கூடிய மாணவர் ஒரு நவீன இலக்கியத்துல வர்றாரு அப்படிங்கிறது எனக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. அதே போல பாரதியார் பல்கலைக்கழகத்துல சதீஷ்குமார் ஒரு மாணவர் இஸ்கராங்கிற பேர்ல அவர் மொழிபெயர்ப்புகள் எழுதுறாரு, கட்டுரைகள் எழுதுறாரு. அதே போல நம்ம ஜார்ஜ் இவர் சிறுகதைகள் எழுதுறாரு. ரொம்ப மகிழ்ச்சி. இந்த மாதிரி தமிழ் துறையில் இருக்கக்கூடியவர்கள் நவீன இலக்கியத்தோடு இப்படி ஊடாடுவது அது ரொம்ப அவசியம். அதே போல ஆய்வாளர்கள் கட்டுரை வாசிக்கக்கூடிய இந்த கட்டுரைகள் எல்லாமே நான் தான் நேற்று பேசும்போது நான் சொன்னேன், இந்த தலைப்பு பற்றி சொன்னது கூட அந்த இடத்துல சொன்னதுதான். தலைப்புகள் கட்டுரைக்கு தலைப்பு கொடுக்கும்போது ஒரு 10 அளவுக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு சொன்னேன். நாம என்ன கருதுகோள் வச்சிருக்கிறோமோ, என்ன முடிவு சொல்ல போறோமோ, அந்த கட்டுரை தலைப்பை படிச்ச உடனே தெரிஞ்சிருக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு கட்டுரைக்கான தலைப்புங்கிறது வாசகரை உள்ள ஈர்க்கணும். இப்ப காசுமாரியப்பனுடைய புத்தகத்தை கூட அந்த தலைப்பு நான் தான் வச்சேன், கல்மணக்கும் பக்கங்கள் அப்படிங்கிறது. அதை படிச்சீங்கன்னா கல்மணக்கும் பக்கங்கள் என்ன சொல்றாருன்னு தெரியாது. நிறைய பேர் இது ஏதோ அந்த இது கல் இயக்கம்லாம் நடந்துட்டு இருக்கு அந்த மாதிரியும் கூட நினைச்சிருவாங்க. நமக்கு அது ஒரு உள்ள போனீங்கன்னா தான் புத்தகத்துக்குள்ள போகணும். தலைப்பை படிச்ச உடனே
இது இதை பற்றியானது அப்படிங்கிற தெளிவு வந்து வேண்டியது கிடையாது. பெரும்பாலான புத்தகங்களுக்கு அப்படி தேவையில்லை. என்னுடைய ஒரு விமர்சன கட்டுரை தொகுப்புக்கு துயரமும் துயர நிமித்தமும் அப்படின்னு நான் தலைப்பு கொடுத்தேன். உங்களுக்கு துயரமும் துயரமும் நாம பார்க்கும்போது கூடலும் கூடல் நிமித்தமும் ஊடலும் ஊடல் இந்த மாதிரியான ஒரு மரபுல வரக்கூடியது தான் அந்த கட்டுரை வந்து அந்த தலைப்புள்ள கட்டுரை. பாவண்ணனுடைய சிறுகதைகளை பற்றியான கட்டுரை. அது உள்ள போகும்போது தான் தெரியும் அவருடைய கதைகள் வந்து அவர் இதுல மகிழ்ச்சியுமே பார்க்க முடியாது. அதனால எனக்கு அந்த ஒரு சரித்திரங்களை வாசிச்ச போது துயரமும் துயர நிமித்தமுங்கிற தலைப்பு வந்து அது பொருத்தமா இருக்கு. அப்ப நான் உடனே பாவண்ணன் சிறுகதைகள் துயரத்தில் ஆழ்ந்து அப்படின்னு சீரமா தலைப்பு கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, படிக்க முடியாது. அப்ப இன்னொரு இதுதான் சொல்றாரு பொழுது அப்படின்னு ஒரு தலைப்பு பார்த்த உடனே தெரிஞ்சிடும். இதெல்லாம் எதற்காக நான் சொல்றேன் அப்படின்னா, நம்ம தமிழ் இலக்கியம் சார்ந்தவர்கள் நவீன இலக்கிய பகுதியோடு ஊடாடலாம். அதற்கானதான் நான் சொல்றேன். நிறைய பேருடைய அப்சர்வேஷன் வந்து ஒரு படைப்பை நீங்க பார்க்கக்கூடிய பார்வை இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அப்போ ஒரு விமர்சனம் இன்னைக்கு தமிழ்ல வந்து விமர்சன பகுதி காலிய அது ஒரு வெற்றிடமாக இருக்கு. நீங்க நான்லாம் எழுத வந்த காலத்துல 1980, 90களில் படைப்பாளர்களை விட விமர்சகர்கள் அவர்கள் ரொம்ப வேகமாக இயங்கிய காலமாக இருந்தது. இன்னைக்கு நாம தலித் இலக்கியம் பத்தி இவ்வளவு பேசுறோம். தலித் இலக்கியம் அதை பற்றியான பேச்சு வந்த போது அப்ப படைப்பு ஒண்ணு கூட இல்லை. நீங்க தலித் இலக்கியம் இப்படி எல்லாம் இருக்கணும், தலித் இலக்கியம் இப்படி எல்லாம் எழுதப்படணும் அப்படின்னு ஆமார்க்ஸ், ரவிக்குமார் போன்ற நிலப்பிரிவி குழுவினர் எழுதினாங்க. இப்ப அண்மையில காலமான ராஜ்கௌதமன் அவர் எழுதினாரு. அவர் பட்டியலே போட்டாரு என்னென்ன வகையில இருக்கணும் அப்படின்லாம். படைப்பு இல்லை. அப்ப முதல்ல பாமாவுடைய கருப்பு வந்தது. உண்மையில அது மிகப்பெரிய அளவுக்கு கொண்டாடப்பட்டது. காரணம் என்ன, தலித் இலக்கியம் பற்றி விமர்சகர்கள் பேசுறாங்க, ஆனா ஒரு ஆதாரம் காட்டுறதுக்கு ஒரு நூல் கிடையாது, ஒரு நாவல் கிடையாது. இப்ப இது வந்த உடனே இந்த வாராது வந்த மாமணி அது போல போற்றப்பட்டது. அப்ப விமர்சகர்களுடைய பங்கு அப்படிங்கிறது ஒரு இலக்கிய போக்கை உருவாக்குவதிலேயே முக்கிய பங்கு வகிக்கிறது. அதுதான் அந்த அடிப்படையில் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நான் வந்து ஒரு நூலுக்கு மதிப்புரை எழுதுறேன். நான் இப்பெல்லாம் என்னன்னா மதிப்புரை எழுதுறத லிமிட் பண்ணிட்டேன். காரணம் என்ன, நான் ஒரு எழுத்தாளனா இருக்கும்போது சக எழுத்தாளருடைய ஒரு படைப்பை விமர்சனம் பண்ணி எழுதுனேன் அப்படின்னு சொன்னா அவர் கோச்சுக்கிறாரு. இப்ப என்னோட அப்படி கோச்சுட்டு 30 வருஷமா பேசாத ஒரு எழுத்தாளர் உண்டு இந்தியா டுடேல. 1997 ஒரு நூலுக்கு ஒரு சிறுகதை தொகுப்புக்கு ஒரு மதிப்புரை எழுதினேன். இன்னைக்கு வரைக்கும் அவர் என்னை மிகப்பெரும் எதிரியாக தான் வந்து அவர் கருதுறாரு. அவர் என்னை பார்த்தா இந்த கூட்டத்தோட கூட எங்கேயும் பேச மாட்டார். அவ்வளவு கோபம் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. எனக்கும் வயசா இருக்கு, அவருக்கும் வயசா இருக்கு. ஆனா வயசானாலும் கூட அந்த கோபம் குறையவே இல்லை. அதனால ஒரு கட்டத்துல 2005க்கு அப்புறம் நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னா, போதும் நாம இந்த மாதிரி விமர்சனம் எழுத வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அப்ப என்ன பண்றது, நம்ம வாசிக்கிறோம், புத்தகங்களை பத்தி பேசணும்னு தோணுது. அப்ப நமக்கு பிடித்த நூல்களை பற்றி பேசுவது, அதை அறிமுகப்படுத்துவது. இப்ப நான் என்னுடைய வலைத்தளத்தில் கூட அதான் நான் செய்வேன். எனக்கு பிடித்த நூல்கள் அதை பற்றி நமக்கு பேசுறது சந்தோஷமா பேசலாம், இது விமர்சனம்லாம் செய்ய வேண்டாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஆனா அப்படி இல்லை. ஒரு படைப்பாளராக இல்லாதவர்கள் விமர்சகர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு எனக்கு இருக்கிற மாதிரியான சிக்கல் கிடையாது. அவங்க தங்களுடைய கருத்துக்களை ரொம்ப வலிவோட சொல்லலாம். அவங்களுக்கு அந்த உரிமையும் அந்த சுதந்திரமும் அதனால எந்த பாதிப்பும் இல்லைங்கிறது இருக்குது, அது கிடைக்குது. அதனாலதான் நான் சொல்றேன், நீங்க எல்லாம் இப்ப இந்த கட்டுரைகள் வாசித்தவர்கள் எல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய இலக்கிய பத்திரிகைகள்ல ஆன்லைன் மேகசின்ஸ் நிறைய வருது, அதுல எல்லாம் எழுதுங்க, அதுல எல்லாம் எழுதுவதற்கு வாருங்கள், அதுல எப்படி எல்லாம் எழுதுறாங்க என்பதை பாருங்க. உங்க அப்சர்வேஷன் தான். நீங்க நல்ல உங்ககிட்ட ஒரு படைப்பை பற்றியான பார்வை மிகச்சிறப்பாக இருக்கிறது. அதை நீங்கள் ஒரு நவீன பத்திரிகைக்கு ஏற்ப நவீன மொழியில கொஞ்சம் முயற்சி பண்ணா அது வந்துடும். அதை செய்யணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அதன் மூலமாக உங்களுக்கும் ஒரு அடையாளம் கிடைக்கும். தமிழ் சூழல்ல விமர்சனம் சார்ந்த ஒரு வளர்ச்சியும் ஒரு போக்கும் உருவாகும் அப்படின்னு நினைக்கிறேன். அது எனக்கு இந்த கட்டுரைகளை எல்லாம் கேட்ட போது அப்படியான ஒரு நம்பிக்கை வந்து எனக்கு வந்தது. தமிழ் இலக்கியம் பயிலக்கூடிய மாணவர்கள் எதிர்காலத்துல இதெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு. ஏன்னா கொஞ்ச காலமா தமிழ் இலக்கியம் படிக்கக்கூடிய மாணவர்களை பற்றி எல்லாமே எதிர்மறையான அபிப்பிராயங்களாவே வந்துட்டே இருந்தது. இந்த கருத்தரங்க பார்க்கும்போது எனக்கு அது மிகப்பெரிய நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. அப்புறம் சில ஆய்வாளர்கள்
ஒன்று இரண்டு விமர்சன கருத்துக்கள்னா குறைகள்னு அப்படி வச்சுக்கோங்க. ஏன்னா விமர்சனம்னாவே நம்ம குறைகள் தான் நினைக்கிறோம். அப்படி இல்லை. விமர்சனம் அப்படின்னா நான் எப்படி பார்க்கிற விமர்சனமோ ஆய்வோ ஒரு படைப்பை பற்றியானது அப்படின்னா படைப்பில் இருக்கக்கூடிய நுட்பங்கள் இருக்கு பாருங்க. அந்த நுட்பங்கள் எல்லாத்துக்கும் அந்த நுட்பங்களை விளங்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்க. அப்ப அந்த நுட்பங்களை நாம வெளிப்படுத்தக்கூடியதாக அதுதான் ஒரு ஆய்வினுடைய விமர்சனத்தினுடைய முதல் பங்கு இது பணின்னு நான் நினைக்கிறேன். இப்ப பழந்தமிழ் இலக்கியத்துக்கு நாம அப்படி நிறைய நூல்கள் நம்ம கிட்ட இருக்கு. மூவா பத்தி எல்லாம் இங்க பேசினாங்க. மூவாவுடைய குறுந்தொகை விருந்து, நெடுந்தொகை விருந்து, ஓமச்செய்தினா ஒரே ஒரு பாட்டை வச்சுட்டு அவர் எழுதின ஒரு புத்தகம். அதே போல பொங்குதேர் வாழ்க்கையும் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. பொங்குதேர் வாழ்க்கையை அஞ்சலிக்கும் அந்த ஒரே ஒரு பாட்டை வச்சுக்கிட்டு ஒரு சின்ன புத்தகம் அவர் எழுதினார். நீங்க அதெல்லாம் என்னன்னா அந்த ஒரு இலக்கிய நுட்பத்தை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். தான் உணர்ந்ததை மற்றவர்களுக்கு உணர்த்தணும் என்ற அந்த நோக்கம் தான். அது இலக்கிய விமர்சனத்தினுடைய முதல் பணின்னு நான் நினைக்கிறேன். நிறைய இலக்கியத்தில் நிறைய நுட்பங்கள் இருக்கும். நாம ஒரு படைப்பாளன் அதை எல்லாத்தையும் எடுத்து சொல்லிட்டு இருக்க முடியாது. அப்போ ஒரு விமர்சகர்னா அதை பண்ண முடியும். நல்ல விஷயங்களை ஏராளமா சொல்லலாம். அதன் மூலமாக வாசகருக்கு அதை பற்றியான ஒரு பார்வையை கொடுக்கிறது. இதை இந்த கோணத்துல வாசிக்கலாம் என்று ஒரு பார்வையை கொடுக்கிறது. அப்ப அதுதான் விமர்சனத்தினுடைய முதன்மை பணி. அதற்கப்புறம் இந்த குறை சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா, அது நீங்க உங்களுக்கு உங்களுடைய ஆதாரம், உங்களுடைய வாசிப்பு, இதுல நம்பிக்கையோடு இருந்தால் சில விஷயங்களை சொல்லலாம். குறை சொல்வதற்கு மதிப்பிடுவதுதான் ஒரு படைப்பை மதிப்பிடுவது. நமக்கு மதிப்பிடுவதற்கான எல்லா உரிமையும் இருக்குது. அது இப்போ நான் ஒரு எழுத்தாளர் இருக்கிறேன் அப்படிங்கிறனால பயப்பட வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. ஒரு படைப்பை உங்களுடைய மதிப்பீடு என்ன அப்படிங்கிறத நீங்க முன்வைக்கலாம், மதிப்பிடணும். அப்பதான் உங்களுடைய கட்டுரைக்கு, உங்களுடைய விமர்சனத்துக்கு ஒரு அர்த்தம் வரும். அப்பதான் மற்றவர்கள் பொருட்படுத்துவார். அப்படி இல்லாம நாம வளவளா குளவளான்னு இது இருக்குது அப்படின்னு சொல்லி பட்டியல் போடுற வேலை செஞ்சோம்னா அதுக்கு அது எழுத்தாளரும் மதிக்க மாட்டாங்க, வாசகர்களும் மதிக்க மாட்டாங்க. அதனால மதிப்பிடம், ஒரு படைப்பை மதிப்பிடணும். அந்த இதைத்தான் நான் உங்களால செய்ய முடியும். எனக்கு இந்த கட்டுரைகள்லாம் அந்த நம்பிக்கையை தருது. இங்கே சொன்ன விமர்சனங்கள் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆமா, ஒரு சில இடத்துல இது ஆணாதிக்கம் சார்ந்த பார்வையாக இருக்குது, கதை சொல்லி அவரும் இந்த கருத்து உடன்படுறாரு, இந்த மாதிரி சில விஷயங்கள் சொன்னீங்க. அது நான் அதுக்கு பதில் சொல்லணும்னா ரெண்டு விதமா சொல்லலாம். ஒண்ணு, ஒரு ஆணா பிறந்த ஒருத்தருக்கு நம்ம சமூக சூழல்ல ஆணாதிக்கம் இருக்கிறதுங்கிறது இயல்பு. ஒரு ஆண் ஆணாதிக்கம் சார்ந்து எல்லாவற்றையும் வெட்ட முடியுமா? அது நம்ம சூழல்ல சாத்தியம் கிடையாது. நாம கவனத்தோட சில விஷயங்களை நாம மீறுவதற்கு முயற்சி பண்றோம். இந்த காலகட்டம் அப்படித்தான் நான் நினைக்கிறேன். அதனால இப்ப நான் ஒரு ஆணாக இருந்து எழுதுறேன் அப்படிங்கும் போது ஒரு கான்சியஸ் இருக்குது. நாம் படிக்கிறோம், பெண்கள் பற்றி படிக்கிறோம், ஜாதி பற்றி எல்லாத்தையும் படிக்கிறோம். அதுல இருந்து அப்புறம் ஒரு படைப்பாளனுக்குரிய பார்வை எல்லாம் கலந்துதான் நாம எழுதுறோம். அதையெல்லாம் மீறிட்டு வரும். தந்தை பெரியார் அவருடைய மனைவி நாகம்மை இறந்த போது அவர் ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. நாகம்மைக்கு விடுதலை கிடைத்தது அப்படின்னு அவர் சொல்லுவார். ஆமா, ஏன்னா அவங்க வாழ்க்கை முழுக்க எனக்கே சேவை செய்தார்கள். நான் அவர்களை ஒரு அடிமை போல தான் நடத்தினேன். யாரு? பெரியார். என்ன ஒரு துணிச்சல் பாருங்க. தான் எப்படி நடந்து கொண்டேங்கிறத மறைக்கல அவர். அதை சொல்றாரு. அவங்கள நாகம்மைக்கு ஒரு அடிமை போல தான் நான் நடத்தினேன். என்னுடைய நலன் ஒன்றையே தன்னுடைய வாழ்க்கையை பணியாக கொண்டு வாழ்ந்தவர் நாகம்மை. இப்ப அவருக்கு அதுல இருந்து விடுதலை கிடைச்சிருக்குது அப்படின்னு எழுதுவார். அப்ப பெரியார் எப்போதும் அவருடைய சொல்லுக்கும் செயலுக்கும் இடைவெளி இல்லாமல் அந்த இடைவெளியை குறைப்பதற்கு முயற்சி செய்து கொண்டே இருந்த ஒரு தலைவர். அவருக்கே அந்த மாதிரியான நிலை அப்படின்னு சொன்னா என்னை போன்றவர்களுக்கு இருக்கத்தான் செய்யும். பல விஷயங்களை மாற்றோம். இப்போ நான் பயன்படுத்தக்கூடிய மொழியிலேயே பார்த்தீங்கன்னா 2010 வரைக்கும் பெண் பாத்திரங்கள் வரும்போது அப்ப அம்மா காந்திராமன் எழுதினார்கள், அம்மா வந்தாள் அப்படின்னு. அவர் அப்பா வந்தார்னு எழுதிருக்க மாட்டார். அப்பா வந்தாரு தான், தாத்தா வந்தாரு தான், பாட்டி வந்தாள் தான். இப்படித்தான் இருந்தது. இப்ப நீங்க என்னுடைய நூற்றில் பாருங்க,
இது கலிமுகமோ பூனாட்சியோ நெடுநேரமோ இதெல்லாம் பாருங்க. அதுல எல்லாம் ஆரம்ப கட்சியிலேயே தொடங்கிட்டேன்னு நினைக்கிறேன். அதுல எல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம் ஒரு 30 வயதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய பெண்கள் ஆண்கள் எல்லாத்துக்குமே இருவிகுதி போட்டு எழுதுறது. அம்மானா அம்மா என்னுடைய தோன்றா துணை நூல்ல என்னுடைய அம்மாவை பத்தி நான் எழுதும் போது எல்லா இடத்துலையும் அம்மாவை வந்து அவர் இவர்னு தான் நான் எழுதுவேன். அவள் இவர்னு ஒரு இடத்துலையும் எழுதுனேன். இது என்ன, நம்ம காலம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. அதுல இருந்து கற்றுக்கொண்டு நம்முடைய மொழியை நாம மாற்றிக்கிறோம். அதுதான் இந்த மாதிரி விஷயங்கள்ல கவனத்தோடவும் ஒரு விழிப்புணர்வோடவும் தான் இருக்கிறோம். அதையெல்லாம் கடந்தும் சில விஷயங்கள் இருக்கலாம். நான் இருக்காதுன்னு நான் சுத்தமா சொல்லவே இல்லை. அதுதான் அதுக்கான பதில். அப்புறம் இன்னொன்னு, நான் வந்து இலக்கியத்துல யதார்த்தவாத நாவல்கள் எழுதக்கூடியவன். நான் என்னுடைய எழுத்துக்கள் எல்லாமே யதார்த்தவாத எழுத்துக்கள். இப்ப யதார்த்தவாத எழுத்துக்கள்ல நீங்க வாசகர்களுக்கு, நீங்க விமர்சகர்களுக்கு நீங்க படிக்கும் போது என்ன ஒரு குழப்பம் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொன்னா, இதுல எது கதை சொல்லியினுடைய வார்த்தை, எது அந்த பாத்திரத்தினுடைய வார்த்தை அப்படிங்கிற குழப்பம் வரும். மாதர்பாகன் நாவல்ல அவ்வளவு பெரிய பிரச்சனையை மக்கள் ஏற்படுத்தியதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அதுல ஒரு பகுதி தேவரடியாருடைய கோணத்திலிருந்து எழுதப்பட்டது. அவங்க என்ன யோசிக்க, ஒரு பெரிய திருவிழா நடக்கும் போது தேவரடியார் அப்படிங்கிற ஒரு பிரிவு வந்து இருந்தாங்க. அவர்களுடைய கோணத்துல இதை எப்படி பார்க்கிறாங்கன்னு ஒரு பகுதி எழுதிவிட்டேன். அதுதான் பிரச்சனைக்குரியதாக மாறியது. அதை என்ன பண்ணாங்கன்னா, அது என்னுடைய கருத்து அப்படின்னு திரிக்கப்பட்டது. அதுதான் அப்ப நாம ஒரு நாவலை படிக்கும் போது, குறிப்பாக யதார்த்தவாத நாவலை படிக்கும் போது, எழுத்தாளர் யாருடைய கோணத்திலிருந்து எழுதுற, நாம் என்ன பண்ணோம்னா, யதார்த்தவாத நாவல்ல சில விஷயங்களை சமூகத்தின் முன் வெளிப்படுத்துவது. ஒரு படைப்பு என்பது இதெல்லாம் வெளிப்படுத்துவது. அதுக்காக அந்த கோணத்துல அந்த நோக்கத்துல எழுதுவோம். அப்ப அங்க நான் கருத்துக்களை கொண்டு வந்து முன்வைக்க மாட்டேன். சில காட்சிகளை காட்டுவதன் மூலமாக வாசகர்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்த முடியும். அது யதார்த்தவாத நாவல்கள்ல நாம் செய்வோம். ஒரு பாத்திரத்தை உருவாக்குறது, உரையாடலை உருவாக்குறதுலாம் எழுத்தாளர் தான் அப்படின்னாலும், அவர்களுக்கு ஒரு எல்லையை வச்சுக்கிட்டு ஒரு அது பிரச்சாரத்துக்கு போயிடக்கூடாது. அப்படிங்கிற அந்த எல்லையை வைத்துக் கொண்டு ஒரு கருத்தை முன்னிறுத்தக்கூடாது. அது வாழ்வோடு சேர்ந்து விஷயம் வரணும். ஒரு ஒரு படைப்பு வந்து இது யாருடைய கோணத்துல பார்க்கப்படுது. நம்ம இலக்கிய விமர்சனத்துல எல்லாம் நோக்கு நிலைப்பாங்க, இந்த பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்றாங்கல்ல. ஒரு கதையை நாம எழுதும் போது ஒரு குறிப்பிட்ட பாத்திரத்தினுடைய கோணத்திலிருந்து எழுதுவோம். சில சமயத்துல ஒன்றுக்கு மேற்பட்ட பாத்திரத்தினுடைய கோணம் வரும். மாதூர்பாகத்துல அதுல வந்து பொன்னாவுடைய கோணமும் வரும், காரியுடைய கோணமும் வரும். ரெண்டு மாறி மாறி வரும். அந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் நாம கணக்கில் எடுத்துக்கொண்டுதான் இது ஒரு படைப்பாளர் என்ன நோக்கத்துக்காக இந்த கோணத்தை தேர்வு செஞ்சிருக்காங்க, இந்த பாத்திரத்தினுடைய கோணத்திலிருந்து பார்க்கும் போது இதை எப்படி பார்க்கறது, ஏன் இந்த பாத்திரத்துக்கு இந்த வசனம், இந்த உரையாடல் வச்சிருக்காரு, இதையெல்லாம் பார்த்துதான் நாம் அப்படிப்பட்ட ஒரு விமர்சன கருத்தை வந்து சொல்லணும். அப்படி பார்த்தோம்னா நமக்கு நிறைய அந்த படைப்பை பற்றியான புரிதல் வரும். அப்புறம் ஒரு எழுத்தாளருக்கும் படைப்புல வரக்கூடிய பாத்திரங்களுக்குமான அந்த ரெண்டுக்குமான இடைவெளியை வந்து நாம உணர முடியும். இதுதான் நான் சொல்ல விரும்பக்கூடியது. மற்றபடி இந்த கருத்தரங்குல என்னுடைய படைப்புகள் பெரும்பாலும் எல்லா படைப்புகள் பற்றியுமே கவிதைகளை எடுத்திருந்தீங்க. எல்லா படைப்புகள் பற்றியுமே பெரும்பாலும் வந்துச்சு. ஆனந்தா பட்சியை பத்தி யாரும் பேசலைன்னு நினைக்கிறேன். ஆமா, மற்றபடி அப்புறம் இன்னொன்னு கல்வி சார்ந்த கட்டுரைகளை யாராவது பேசுவாங்கன்னு நான் நினைச்சேன். ஆமா, ஒரு கல்வி நிறுவனத்துக்குள்ள இது நான் எழுதி மயிர்தான் பிரச்சனையா அப்படிங்கிற புத்தகம். ஆமா, அது ரொம்ப இன்னைக்கும் மாணவர்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நூலாக இருக்குது. எங்க போனாலும் மாணவர்கள் வந்து அந்த புத்தகத்தை பற்றி பேசுவாங்க. அதனால அந்த கல்வி சார்ந்த விஷயங்களை யாராவது பேசுவாங்கன்னு நினைச்சேன். பரவாயில்ல. ஆனா ஒரு 2 நாள்ல எல்லாத்தையும் கவர் பண்ண முடியாத அளவுக்கு நான் எழுதியிருக்கேங்கிறது அது ஒரு வகையில் எனக்கு என்னுடைய வாழ்நாள்ல ஒரு நிறைவான பணியெல்லாம் செஞ்சிருக்கிறோங்கிற அந்த எண்ணம் எனக்கு ஏற்பட்டது. அந்த வகையில எல்லாத்துக்கும் இந்த நிகழ்ச்சியில இந்த 2 நாள் கருத்தரங்களை தொடர்புடைய எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. மாணவர்கள் இந்த படைப்பெல்லாம் படிச்சுங்க, யாராவது ஒரு கேள்வி இருக்குதா?
படிச்சிடலாமா? சிறுகதை என்ன நினைக்கிறோம்? யார் தொடர்பாக வேறு யாராவது இருந்தாலும் கேட்கலாம். என்ன கேட்குறோம்? இந்த கேள்வி கேட்கறவங்களுக்கு ஐயா வந்து ஒரு 700-800 ரூபா புத்தகம் கொடுக்குறாரு பாருங்க. சொல்லுங்க, உங்க கருத்து இருந்தா கூட சொல்லலாம். கேள்விகள் கேட்கறதுனாலும் கேளுங்க. இன்னும் பயப்பட வேண்டாம், நான் ரிட்டையர்டான ஆசிரியர் தான். சொல்லுங்க. என் பேர் விமலா பிரியா. இப்ப நீங்க வந்து கதைகள், சிறுகதைகள், நாவல்லாம் எழுதிருக்கீங்க இல்லையா? அதுல வந்து உங்களுடைய நீங்க ஃபேஸ் பண்ணதான் எழுதுனீங்களா, இல்ல இந்த சமூகம் சார்ந்த பிரச்சனை எல்லாம் எழுதிருந்தீங்கல்ல? அதாவது ஆண்கள் அடக்குமுறை, பெண்கள் வந்து இந்த மாதிரி ஒதுக்கப்படுவது, சமுதாயத்துல நடக்கிற சீர்கேடு பத்திலாம் இந்த கதைகள்ல, நாவல்கள்ல எழுதிருக்கும்போது நீங்க ஃபேஸ் பண்ணதா, இல்ல வந்து அடுத்தவங்களை பார்த்து அவங்களுக்கு எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதனால நம்ம அதை எழுதலாம்? அதாவது நாம வாழ்க்கையை தான் நாம எழுதணும். அதுல வந்து நீங்க இது பெண் ஒடுக்குமுறை வருது, ஜாதி ஒடுக்குமுறை வருது அப்படிங்கிறதெல்லாம் நாம வாழ்க்கையை பற்றியான ஒரு பார்வை, நம்ம பார்வை அதுக்குள்ள வரும்போது நீங்க அந்த விஷயங்களை எல்லாம் அதுல வந்து எடுத்துக்கிறீங்க. அப்ப ஒரு எழுத்தாளருக்கு கச்சா பொருள் அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கை தான். அதுல இருந்து தான் எழுதுவோம். வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணுவோம், நம்முடைய சொந்த அனுபவங்கள் இருக்கும் இல்லையா? சொந்த அனுபவத்துல நாம அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது இல்ல, அதுல இருந்து நாம கதைகளுக்கான ஒரு கச்சா பொருள் எடுத்துக்குவோம். அதுல இருந்து கதைகள் உருவாகும். அப்புறம் சில சம்பவங்கள் நாம சம்மந்தப்பட மாட்டோம், பார்ப்போம் இல்லையா? சில விஷயங்கள் பார்ப்போம், பக்கத்துல நடக்கும், இல்ல எங்காவது சாலையில நடக்கும், பொது இடத்துல நடக்கும், அங்க நாம பார்ப்போம். பார்ப்பதன் மூலமாக நமக்கு ஒரு அனுபவம் வரும் இல்லையா? அதுல இருந்து நாம கதைக்கான விஷயங்களை நமக்கு உருவாகும். அது அப்புறம் நாம பார்க்கவும் மாட்டோம். யாராவது எங்கேயோ நடந்தது யாராவது நமக்கு சொல்லுவாங்க, கேட்போம். சில விஷயங்கள் அப்படி உண்டு. கேட்டு அந்த சம்பவத்தை யாராவது சொல்லி கேட்கும் போது அதுல இருந்து ஒரு படைப்புக்கான கரு வந்து உருவாகும். அப்ப நம்ம சொந்த அனுபவம், பார்ப்பது, கேட்பது இதுல இருந்து வரும். அதற்கப்புறம் இப்ப எப்படின்னா வாசிப்புல இருந்து வரும். ஒரு படைப்பை வாசிச்சோம்னா அது நமக்கு ஒரு உத்வேகம் கொடுத்து நம்முடைய அனுபவங்களை கிளறிவிட்டு இன்னொரு படைப்பை நமக்கு உருவாக்க செய்யும். அப்படியெல்லாம் வரும். ஒரு செய்தியை படிக்கிறோம், அந்த செய்தி நம்மை பாதித்து அது நமக்கு ஒரு படைப்பை உருவாக்குவதற்கான தூண்டுதல் இருக்கிறது. இப்படியெல்லாம் வரும். ஆனா எல்லாமே சொந்த அனுபவம் அப்படின்னு கிடையாது. இப்படி பலரும் கலந்து பூக்குழி நாவலை பத்தி பேசினாங்க இல்லையா? அந்த பூக்குழி நாவல்ல சமூக அந்த ஆணாதிக்க கொலை அதை பத்தி எல்லாம் சொன்னாங்க. அப்ப நீங்க வந்து அத அந்த ஆணாதிக்க கொலை வந்து நடக்கக்கூடாது அப்படின்னு நீங்க சமூகத்துல ஏதாவது மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்ற அந்த தாட்ல இதை வந்து அந்த தாட்ல எழுதுனீங்களா, இல்ல வந்து இப்ப நான் சமூகத்துல மாற்றத்தை கொண்டு வரணும்னு நான் நினைச்சதுன்னா நான் சட்டம் போடுற அளவுக்கு ஒரு அதிகாரம் உள்ள ஒரு ஆள் கிடையாது. நான் ஒரு அரசியல்வாதியோ ஒரு பவர்ல உள்ள ஒரு ஆளோ கிடையாது. ஒரு எழுத்தாளர் சில விஷயங்களை சமூகத்தோடு பகிர்ந்து கொள்வதுதான் நமக்கு நோக்கம். அந்த நாவல் எழுதுறதுக்கான தூண்டுதல் எனக்கு எப்போ வந்துச்சுன்னா 2000க்கு அப்புறம் வந்துச்சு. இப்ப 2000க்கு அப்புறம் நமக்கு சமூக ஊடகங்கள்ல, செய்தித்தாள்கள்ல இது எல்லாத்துலயுமே ஆணவ கொலை பற்றியான பேச்சு தொடர்ந்து வந்துகிட்டு இருந்தது. முதல்ல அதுக்கு கௌரவ கொலை அப்படின்னு சொன்னாங்க. ஆனர் கில்லிங் அப்படிங்கிறத அப்படியே நேரடியா டிரான்ஸ்லேட் பண்ணி கௌரவ கொலைனாங்க. அப்புறம் ஒரு கட்டத்துல எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, கொலை செய்யறதுல என்ன கௌரவம், அது கௌரவ கொலைன்னு சொல்றது எப்படி சரியானதா இருக்கும், இது சாதி ஆணவத்தினால் செய்வது அப்படின்னு ஆணவ கொலைக்கு போடணும்னு யார் மாத்தினாங்கன்னா தெரியாது. அப்படி ஒரு பேச்சு வந்துட்டே இருந்துச்சு. அப்புறம் எல்லாரும் ஆணவ கொலைன்னு பயன்படுத்த ஆரம்பிச்சு ஆணவ கொலைங்கிறது வந்துச்சு. இந்த சமயத்துல என்ன நடந்ததுன்னா, எப்போதும் இல்லாத அளவுக்கு இப்பதான் வந்து நம்ம நாட்டுல ஆணவ கொலை நடக்குதுங்கிற மாதிரி பேச்சு வந்துச்சு. எனக்கு அப்ப தோணுச்சு, இல்லையே அப்படி இல்லையே, நம்ம எங்க தாத்தா காலத்துல இருந்து நான் நிறைய எத்தனையோ கதைகளை கேட்டிருக்கேன். அதனால முந்தைய காலத்துல நிறைய இருந்திருக்கு. நிறைய நாட்டுப்புற தெய்வங்கள் அந்த மாதிரி ஆணவ கொலையால் தண்டிக்கப்பட்டு அவங்க வந்து கடவுளாக்கியிருப்பாங்க. ஒரு குற்ற உணர்ச்சியினால சமூகம் கடவுளாக்கியிருக்கும் அவங்க. இப்படியான கதைகள்லாம் நிறைய இருக்குதே அப்படின்னு தோணுச்சு. அப்ப நாம ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடியான ஒரு சம்பவம் அதை நாம எழுதுவோம் அப்படின்னு, அப்படித்தான் எனக்கு பூக்குழி எழுதுறதுக்கான ஒரு தூண்டுதல் வந்து எனக்கு வந்தது. நேற்று ஒரு அண்ணா பேசினாங்க. அவங்க பேசினப்ப மூட நம்பிக்கைகள் பத்தி, அதாவது அந்த பூனை வந்து குறுக்க வருது நிறைய கேள்வி இருந்துச்சு. நான் இன்னைக்கு கேட்டுக்கலாம் வச்சுருக்கேன். மூட நம்பிக்கையை வச்சு அப்ப அடுத்தவங்க சொல்றாங்க அப்படி அந்த அது வந்து அடுத்தவங்க சொல்றது வருதா,
இல்ல நீங்க உங்களுக்கு வந்து நீங்க மட்டுமே தான் கேள்வி கேட்க போறீங்களா? சரி, இந்த கேள்வியோட நிறுத்தி மற்றவங்களுக்கு வாய்ப்பு தருவோம். மூட நம்பிக்கை வந்து இப்போ நீங்க வந்து அதை நம்புறீங்களா? நீங்க நம்புறதுனால எழுதுறீங்களா இல்ல வந்து அடுத்தவங்க சொல்றதுனால? அதான் நான் இப்ப அதுக்கு முதல்ல என் பேச்சுல சொன்ன பதில் தான். நான் உங்களை பத்தி உங்களை ஒரு கேரக்டரா வச்சு எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு சில நம்பிக்கைகள் இருக்குது. அந்த நம்பிக்கையெல்லாம் சார்ந்து சேர்ந்த ஆள் தானே நீங்க, இல்லையா? அப்ப அதெல்லாம் சேர்த்து தான் எழுத முடியும். ஒரு பாத்திரம் எப்படி உருவாகும்? எல்லா பாத்திரத்தையும் நான் வச்சிருக்கக்கூடிய கருத்துக்களை பிடிச்சு வைக்கிற மாதிரி மண் எப்படி இந்த சாணத்துல உலையா பிடிச்சு வைக்கணும்ல, அப்படி ஒரு பாத்திரத்தை உருவாக்க முடியாது. அந்த பாத்திரம் எதையெல்லாம் நம்புது, அந்த பாத்திரத்திற்கு என்ன மாதிரியான எண்ணங்கள் இருக்குது, வாழ்க்கை பற்றியான என்ன பார்வை இருக்குது, அதை வச்சுதான் ஒரு பாத்திரத்தை நாம உருவாக்க முடியும், இல்லையா? அந்த நாவல்ல கடைமுகம் நாவல்ல 4 திசையுமே வரும். அவங்க 4 திசையிலையும் போய் அதெல்லாம் வந்து அது ஒரு பகடி செய்வதற்காக எழுதப்பட்ட ஒரு நாவல் அது. அப்போ எந்த திசையை தேர்ந்தெடுக்கிறது? 4 திசையில் இருக்கக்கூடிய கல்லூரியில ஏதாவது ஒரு திசைக்கு போகணும். அப்ப அவங்களுக்கு முதல்ல எடுத்தோம்னா ஒரு நம்பிக்கை வரும். கிழக்கு சூரியன் வைக்கக்கூடிய திசை, ஆனால் கிழக்கு திசை மங்களமானது, ஆனால் கிழக்கு திசையில போய் பார்ப்போம் அப்படின்னு ஒரு திசையை தேர்ந்தெடுப்பாங்க. ஒரு திசையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு அவங்க வச்சிருக்கக்கூடிய அளவுகோல் என்ன? மங்களம், மங்களமின்மை அப்படிங்கிறது, இல்லையா? அதுக்காக அந்த நம்பிக்கையை அதுல நாம கொண்டு வரோம். அதனால அந்த பாத்திரம் சார்ந்தது, அந்த சூழல் சார்ந்தது. எல்லாத்திலையும் என்னுடைய கருத்து, என்னுடைய இது இருந்ததுன்னா அது நீங்க நாம படிக்க முடியாது. புதியதாக எழுத நினைக்கும் அந்த படைப்பாளர்களுக்கு உங்களுடைய பரிந்துரைகள் மாதிரி சொன்னா பரிந்துரைகள் மாதிரி என்னன்னா, முதல்ல நான் வந்து இந்த மாதிரி அறிவுரை சொல்றதுல எனக்கு விருப்பம் கிடையாது. ஆமா ஆமா, ஏன் சொன்னா அறிவுரை வந்து எப்போதுமே நமக்கு சொல்லுதல் எளிய. ஆமா, அதான் சொல்றாரு, திருவள்ளுவர் சொல்றாரு, இது செயல் வந்து கஷ்டம், அதை பின்பற்றுவது கஷ்டம். அதனால நான் என் மாணவர்களுக்கு கூட பெருசா நான் அறிவுரைகள்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஐயா கேட்கிற மாதிரி பரிந்துரை அப்படின்னா வாசிப்பு தான் முதல். ஆமா, நிறைய வாசிப்புல இருந்து உங்களுக்கு தூண்டுதல் வரும். நீங்க பாருங்க, நிறைய எழுத்தாளர்கள வரக்கூடியவர்கள் நான் இதெல்லாம் வாசிச்சேன், வாசிக்கும் போது ஒரு கட்டத்துல எனக்கும் எழுதணும்னு ஒரு தூண்டுதல் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அந்த படிச்சுட்டே இருக்கும்போது நம்முடைய அனுபவத்தை கிளறிவிடும். நமக்கும் இந்த சமூகத்தோட பேசுறதுக்கு சில விஷயங்கள் இருக்குது, நாம எழுதலாமே அப்படின்னு ஒரு தூண்டுதல் வரும். அதனால நிறைய விஷயங்கள, நிறைய நூல்களை வாசிங்க, நல்ல படைப்புகளை வாசிங்க. நமக்கு இன்னைக்கு தமிழ்ல நவீன இலக்கியமே கிட்டத்தட்ட 150 ஆண்டு பாரம்பரியம் இருக்கு. அதுல மிகச்சிறந்த நாவல்கள் அப்படின்லாம், மிகச்சிறந்த சிறுகதைகள்லாம், நிறைய தொகுப்புகள் எல்லாம் வந்திருக்கு. அதையெல்லாம் வாசிங்க, வாசித்துக் கொண்டே இருங்கள். உங்களுக்கு ஒரு படைப்புக்கான தூண்டுதல். ஒடுக்கப்பட்ட மக்களை பற்றியும் அவர்களுடைய வாழ்க்கை முறைகள் பற்றி நீங்க ஆழ்ந்து எழுதியிருக்கீங்க. ஆனா இன்னைக்கும் அதனுடைய இந்த ஆணவ கொலைகளும் அவமரியாதைகளும் இன்னும் தொடர்ச்சியாகவே வந்து கொண்டிருக்கிறது. நான் வந்து கீழே வெண்மணி அங்கிருந்து தான் வந்திருக்கிறேன். இன்னமும் அங்க சில நடைமுறைகள் இருந்து கொண்டே இருக்கிறது. ஐயாவுடைய அந்த பாக்கியம் நான் செஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்கள்கிட்ட நிறைய கேட்டேன். அதாவது தந்தை பெரியார் அவர் சொல்லும் போது அவர் என்ன சொன்னார்னா, இந்த ஜாதி இழிவு இந்த விஷயங்கள்லாம் என்னுடைய வாழ்நாள்ல தீர்ந்து போயிரும்னு நான் நம்பல. இது எப்படி பல நூற்றாண்டுகளாக தொடர்ந்து வந்தது. இப்ப நாம ஒரு 50 வருஷத்துல, ஒரு 100 ஆண்டுல அப்படியே முழுசையும் மாத்திர முடியும் நான் நம்பல. ஆனா நான் என்னுடைய காலத்துல இதை ஒழிப்பதற்கான பணியை நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதற்கப்புறம் அடுத்து வரக்கூடியவர்கள் இதை தொடர்ந்து செய்யும் போதுதான் இந்த நிலை மாறும் அப்படின்னு சொன்னார். இப்ப நமக்கு இந்த 100 ஆண்டுகள்ல நம்ம சமூகத்துல எவ்வளவோ மாற்றங்கள் வந்திருக்கு. நம்ம மாற்றம் போதாது, அது உண்மை. ஆனா மாற்றங்கள் வந்திருக்கு. இப்ப நான் என்னுடைய குலமாதாரி நாவலில் இருக்கிற பல விஷயங்கள் இன்னைக்கு இல்லை. அவங்க சொன்னாங்கல்ல, குலமாதாரி பத்தி பேசும்போது துண்டு தோல்ல அந்த உலக பொருள் பத்தி தம்பி வாசிச்சாரு. அவரு சொன்னாரு, துண்டு மேல போட்டு தோல்ல போட்டு ஒரு இடத்துல கூட தலையில கட்டி ஒரு இடத்துல கூட காட்சியே வரல அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு அந்த நிலை இல்லை, மாற்றம் வந்திருக்கு. இல்ல, மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கு. நாம இன்னும் வேகமா மாறணும்னு நாம நினைக்கிறோம். அதற்கு
நாம் இன்னும் நிறைய உழைக்கணும். ஐயா நான் கேள்வி கேட்கலங்க ஐயா, உங்ககிட்ட ஒரு கருத்து கேட்கணும். கூலமாதாரி வந்து என்னோட முனைவர் பட்ட ஆய்வாளர்ல நான் ஒரு நூலா எடுத்திருக்கேன். கூலமாதாரி படிக்கிறப்ப கூலையனோட இறப்புங்கிறது வந்து என்னை மிகவும் பாதிச்சது. கவுண்டர்களுக்கும் அருந்ததியினருக்கு சிறார்களுக்கு வந்து எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது உங்களோட எழுத்துல வந்து நெடுமன் வந்து தப்பிச்சு ஓடிடுவான் அங்க இல்லாம. ஆனா மறுபடியும் அவன் மீண்டும் வந்து இந்த கவுண்டர்கள்கிட்ட அடிமைப்பட்டு அவன் கிடக்குறான். அது ஒரு கேள்வி. ஏன் நெடுமன் அப்படியே நீங்க தப்பிக்க விடல, மறுபடியும் கொண்டு வந்து நாவலுக்குள்ள இணைக்கிறீங்க? அடுத்தது வந்து கூலையன் வந்து ஏன் இதற்கு வந்து தற்கொலைதான் தீர்வு, செல்வத்தை வந்து சாகடிக்கும் போது தற்கொலைதான் தீர்வு அப்படின்னு நினைச்சு அவனும் அந்த தண்ணிக்குள்ளேயே மூழ்கி இறந்து போவதாக நீங்க வந்து முடிச்சிருப்பீங்க நாவலை. அது உண்மையிலேயே ரொம்ப பாதிச்சது என்னை படிக்கிறப்ப. அதுவும் ஏன்னு உங்ககிட்ட கேட்கணும் இருந்ததுங்க. அதுக்கப்புறமேட்டு செவிடிங்கிற கவுண்டர்களோட வீட்டுல வேலை செய்யற பெண் வந்து அவங்களோட குழந்தைய வந்து தொட்டு தூக்கி அவதான் வளர்ப்பா. கவுண்டச்சி வந்து வளர்க்க மாட்டாங்க, அவதான் வளர்ப்பா. ஆனா அவங்க வீட்டோட பாத்திரத்தை வந்து தொட்டு பாத்திரம் வீட்டு வேலை செய்யறதும் துணிகளை வந்து துவைக்கிறதும் மற்ற யாருக்கும் தெரியக்கூடாது, அந்த அறைக்குள்ளேயே வந்து முடிச்சுக்கணும், தாழ்பால் போட்டு அந்த பணிகளை வந்து செய்வதாக சொல்லியிருக்கீங்க. உண்மையிலே இப்படிதான் இருந்ததா அப்படிங்கறது வந்து எனக்கு கூலமாதாரி படிக்கும் போதுதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கவுண்டர்களுக்கும் அருந்ததியருக்கான ஒரு சாதி பிரச்சனைகள் வந்து இப்படிதான் இருந்தது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப மிகவும் பாதிச்சதுங்க ஐயா. இதை நான் கேள்வியா கேட்கல, ஒரு கருத்தா வந்து பதிவு செய்யறேன். நன்றி. நிறைய கதைகள் சிறுகதைகள் எல்லாம் எழுதுறீங்க. இந்த படைப்புக்கு பின்புலமா நீங்க வந்து செடிவெளி செய்திகளை கேட்டு அந்த கதை கருவை உருவாக்கிட்டீங்களா, அது வந்து நேரடியா களத்துக்கு போய் மக்களை சந்தித்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்குங்கிற அடிப்படையில கதையை எழுதுறீங்களா? கதையுடைய உருவாக்கத்துக்கு பின்புலமா இருக்கிற இது எது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். சொல்லும் போது ஐயா நமக்கு அதான் இங்க நான் 4 விதமா சொன்னேன். நமக்கு அனுபவங்கள் வந்து நம்ம சொந்த அனுபவங்கள் இருக்கும், நாம பார்ப்பதால் பெறக்கூடிய அனுபவம் இருக்கும், கேட்பதால் வரக்கூடிய அனுபவம் இருக்கும், வாசிப்பதால் வரக்கூடிய அனுபவம் இருக்கும். இது எல்லாமே நமக்கு ஒன்னொன்னுமே ஒரு சந்தர்ப்பத்துல உதவும். நான் இருக்கேன் ஒரு சிறுகதை எழுதியிருக்கேன். இந்த சம்பவம் உண்மையில ஒரு போஸ்ட் ஆபீஸ்ல போய் ஒரு வேலைக்காக போனப்பட்டு அங்க 2 பேர் பேசிட்டு இருந்ததை கேட்டு எழுதுனதுதான் அந்த கதை. அது மாதிரி வந்து இருக்கும். வினாக்கள் இருக்காப்பா? வேற ஏதாவது கேளுமா? பன்றிய வேட்டையாடி பன்றிகளையை சாப்பிடுறது அது எதனால நீங்க வந்து பன்றியை பத்தி சொல்லியிருந்தீங்க? உங்களோட வாழ்க்கையில அந்த மாதிரி வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடந்திருக்கணும்னு கிடையாது. ஒரு கதை எழுதுறதுக்கு எல்லாமே நாம பல விதமானது எழுதுறோம், எல்லாமே ஒருத்தருடைய வாழ்க்கையில நடக்காது. அதுவும் நம்ம சமூகத்துல பாத்தீங்கன்னா நான் ஒரு ஆசிரியராகவே 30 வருஷம் வாழ்ந்துட்டேன். வாழ்க்கையில முக்கியமான பகுதி என்னவா போச்சு, நிறைய வேலை தான், 30 வருஷமா அதுலயே கழிச்சுட்டேன். அப்ப வித்தியாசமான அனுபவங்கள் எப்படி வரும் இல்லையா? இப்ப எழுதுறதுக்கு நாம வெவ்வேறு விதமான வாழ்க்கையை எழுதுறோம். அப்ப அதெல்லாம் எப்படி வரும்? வெவ்வேறு நான் சொன்ன மாதிரி பார்ப்பது, கேட்பது, இந்த மாதிரியான விஷயங்களால வரக்கூடியதுதான் அந்த அனுபவம். அதனால சொந்த அனுபவமா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க ஒரு படைப்பாளர் என்ன பண்ணிக்குவாங்க, ஒன்று எழுதும் போது அதை சொந்த அனுபவமாக மாற்றிக்கொள்ள முடியும். நாம கூடு விட்டு கூடுபாய்தல்னு சொல்றோம்ல, அவர் ஒரு படைப்பாளர் செய்ய முடியும். அப்படி செஞ்சாதான் உங்களுடைய அனுபவத்தை நீங்க ஏதோ ஒரு விதத்துல கொஞ்சமா சொல்றீங்க, அதை நான் என்ன பண்ணிக்க முடியும், அதை விரிவாக்கி என்னுடைய அனுபவமாக மாற்றிக்கொள்ள முடியும். அப்படித்தான் வந்து ஒரு படைப்பு வந்து உருவாகும். இப்போ நீங்க நவீன இலக்கியம் படிக்கிறீங்க, சமீபத்துல கூட மயிலன் கதைகளுக்கு ஒரு கட்டுரை இருந்தது, அதே மாதிரி நவீன கவிதைகள்லாம் வாசிக்கிறீங்க. இப்ப இருக்கக்கூடிய நவீன எழுத்துக்கும் இப்போ புதுசா எழுத வரவங்களுடைய பாடல்களுக்கும் 30 ஆண்டுகளுக்கு முன்ன இருந்த சூழலுடைய பாடல்களுக்கும் என்ன வித்தியாசத்தை நீங்க மேஜரா நினைக்கிறீங்க? நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. முதல்ல நமக்கு இப்போ 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கைக்கு இப்ப இருக்கிற வாழ்க்கைக்கு நிறைய மாற்றங்கள் இருக்கு. இப்ப 2010க்கு அப்புறம் எழுத வரக்கூடியவர்களுடைய எழுத்துல
அந்த மாற்றத்தை அவங்க பதிவு செய்யறாங்க. அதை பார்க்க முடியும். என்னால அந்த அளவுக்கு முடியல. ஏன்னா நவீன வாழ்க்கை சார்ந்த ஒரு அந்த அனுபவம் எனக்கு குறைவாக வருகிறது. அப்புறம் இன்னொன்னு அதை பற்றியான பார்வை இருக்குது இல்ல, அந்த பார்வை வயதாவதனால கொஞ்சம் மாற்றம் இருக்கு. ஆமா, இப்போ நீங்க ஒரு 20 வயசு இளைஞனுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை பற்றியான பார்வை, அவங்களுடைய அனுபவம், அது வந்து நான் பார்வையாளர்களா இருந்துதான் பார்க்கும் போது நான் வச்சிருக்கக்கூடிய வேல்யூஸும் கூடவே வருது. அதையெல்லாம் கடக்கிறது ஒரு எழுத்தாளனுடைய வேலை. ஆனா அது ரொம்ப கஷ்டம் தான். அதனால இப்ப எழுதக்கூடியவர்களுடைய எழுத்துல அதை நான் பார்க்கிறேன். இப்ப நான் கடிமுகம் எழுதும்போது அந்த நாவலுக்கு உண்மையில என்னுடைய பரிசாக்கு நிறைய உதவிகள் பண்ணேன். ஆமா, அதுல இருக்கக்கூடிய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள், அப்போ அவனுடைய நண்பர்கள் இந்த மாதிரி எல்லாம் வந்து அவங்க எப்படி சிந்திப்பாங்க, எப்படி பேசுவாங்க, இந்த மாதிரியான பல விஷயங்களுக்கு நான் அவனை நம்பி இருந்தேன். அவன் உன்னை எழுதி கொடுத்த படிச்சுட்டு இதெல்லாம் இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லுவான். அப்போ அது எனக்கு என்ன தலைமுறை இடைவெளியினால் வரக்கூடிய ஒரு விஷயம். அது இப்ப இந்த மாற்றத்தை பார்க்கிறேன். இப்ப எழுதக்கூடியவர்களுடைய வாழ்க்கையில நான் சிந்திச்சே பார்த்த களங்கள்லாம் எழுதுறாங்க. ஆமா, அதெல்லாம் மாற்றம். அதே மாதிரி மொழியில இப்ப நான் 1991 ஏர்வெளியில் வந்த போது அதுல நான் பிரெஞ்சு மொழியில பயன்படுத்தி இருந்த சில வார்த்தைகள்லாம் அப்போ ஒரு அதிர்ச்சி கொடுக்கக்கூடியதாக இருந்தது. இன்னைக்கு ரொம்ப சகஜமா இருக்கு. இன்னைக்கு இது கெட்ட வார்த்தை பேசுவோம். ஒரு எழுத்தாளர் படிச்சுட்டு அவரு ஒரு போஸ்டிங் கிடையாது இருக்கு, இந்த வார்த்தை சொல்றது தயங்குறாரு அப்படின்னு சொல்றாரு. இந்த தலைமுறையினுடைய பார்வை நான் அது ஒரு புனைப்பெயர்ல எழுத வேண்டியதாச்சு. இன்னைக்கு வந்து அது இல்லை இல்லையா? அப்ப மொழி சார்ந்த மாற்றங்கள் வந்து வந்துருக்கு. இதெல்லாம் நிறைய மாற்றம். சரி சரி, எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இரண்டாம் ஆண்டு மாணவி விமலா. கண்ணே கண்ணே நவுரு கருத்தரங்க ஒருங்கிணைப்பாளர், தமிழ்துறை புத்தக பொறுப்பாசிரியர், பசுமையின் பண்பாளர், மாணவர்கள் மனதில் மாண்புடைய ஆசிரியர், பேராசிரியராக மட்டும் இல்லாமல் மற்றும் தந்தையாகவும் எங்களை வழிநடத்தும் முனைவர் காசி மாரியப்பன் ஐயா அவர்களை நன்றியுரை நவில வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். என்னை மறைக்குது. நீங்க தான் இருக்கீங்க. 1000 கைகள் தடுத்தாலும் அப்படின்னா பெரிய ஆசிரியரா இருந்தாலும் கொஞ்சம் சிரிக்கிறீங்க, கை தட்டுறீங்க. வெளியில போனெல்லாம் எங்க ஊர்ல எல்லாம் இந்த தெருவில் இருக்கிறவங்களுக்கு எனக்கு தெரியாது. நல்ல மறைந்து வாழும் கிழவன். சரி, நன்றி உரை. இறுதியான ஒரு உரை. அது முன்னால அவர் பேசுறதுக்கு முன்னாலே பேசியிருக்கலாம்னு நினைச்சேன். இருந்தாலும் இந்தியாவில் சொல்ல வேண்டியது இந்த நாட்டுப்பண் சார் என்ன முதல்ல வந்து என்ன சொல்லுவாங்க, தமிழ்தாய் வாழ்க்கை, அப்புறம் அதுக்கு தான் நாட்டுப்பண். நீங்க திரும்ப முதல்ல மாற்றினீங்கன்னு நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். அதனால அவங்களுடைய உரைக்கு பிறகு நான் சொல்றேன். இந்த கருத்தரங்கத்துக்கு முதல்ல காரணமாக இருந்தவர் நம்முடைய துறைத் தலைவர்
துறை தலைவர் நீங்க எதை போய் கேட்டாலும் சொல்லிடுறேன். தெரியாம வந்து ஒரு பத்திரத்தை கொடுத்துட்டு உடனே டக்குன்னு உடனே போட்டு கொடுத்துருவார் கையெழுத்த. அதை பார்க்கறதே கிடையாது. வந்து எங்கள் மீது கொண்ட நம்பிக்கை தொடர்ச்சியாக அவருக்கு இன்னொரு ஒரு மன வலிமை உண்டு. யார் எது பேசினாலும் கூட ஒரு 2-3 மாதங்களா அவருக்கு மறந்துடுவார். ஒரு மிக கடுமையாக அவரோடு முரண்பட்டவர்களை கூட ஒரு அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு பண்பு அவரிடம் உண்டு. அவர் இருக்காருங்கிறதுக்காக சொல்றது, நான் இங்க இருந்தாலும் அவர் சொல்றேன். அவருடைய சில தனித்தன்மைகள் வந்து நாம் பின்பற்ற வேண்டிய சில தனித்தன்மைகள் உண்டு. இந்த கருத்தரங்கம் தொடக்கத்திலிருந்து இறுதி வரை எப்பொழுது கேட்டாலும் அதற்கான ஒரு எந்த விதமான மறுப்பும் சொல்லாதவர். நீங்க வேறு கல்லூரிகளுக்கு சென்றாலும் உங்களுக்கு அவருடைய அருமை தெரியும். எனவே இந்த கருத்தரங்கத்திற்கு காரணமாக இருந்த நம்முடைய துறை தலைவர் அதே போல எந்த கருத்தரங்கிற்கும் எங்களுக்கு உணவு வழங்கினார், இந்த கருத்தரங்கிற்கும் உணவு வழங்கி இருக்கிறார். நாங்கள் இன்னொரு கருத்தரங்கம் நடத்துவோம், அதற்கும் அவர் வழங்குவார். நன்றி. இந்த நண்பர் பெருமானவர்கள் பற்றி ஒரு 15 நிமிடத்துக்கு மேல பேசியிருக்கிறார். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் பெரிய ஆள் அப்படின்னு இல்லை, அவருடைய ஒரு அன்பினுடைய மீதியே வந்து சொல்லியிருக்கிறாரு. இந்த கருத்தரங்கத்திற்கு ஒரு சென்ற முறையே அழைக்கலாம் என்று சில காரணங்களுக்காக ஒரு இமயம் இருந்தார். அதுபோல இதை போன்ற விமர்சனங்களை எல்லாம் அவருக்கு எளிதாக கடந்து செல்லக்கூடியவர். இந்த மாதிரியான விமர்சனங்கள் அவரை வந்து இந்த இடத்துல காயப்படுத்தாரு. மாணவர்கள் மிகுந்த நட்பு கொண்டவர். இந்த அவருடைய கட்டுரைகள்ல பலவற்றிலும் நான் வந்து சில விஷயங்கள்ல முரண்பட்டாலும் கூட அவர் ஏற்றுக்கொள்வார். நான் வந்து அவரை பற்றி என்ன சொன்னாலும் சரி, அவருடைய நட்பு வேறு கருத்து வேறு என்ற தெளிவு அவருக்கு உண்டு. கருத்துமையும் ஆடையும் ஒன்றாக வந்து சேர்க்கறது இல்லை. நம்ம ஊர்ல எல்லாம் சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் சண்டை போட்டுருவோம் இல்லையா. அப்புறம் வந்து அங்க எங்கேயாவது போய் கட்டி வச்சிருவாங்க, ஏதோ கோயில போய் தொலைவு போடுறது, அப்புறம் முடிஞ்ச பிறகு அறுக்கிறது, ரொம்ப படுமோசமா இருக்கு. ஒரு 100 வருஷத்துக்கு கூட நம்ம இருக்கிறது. மத்தியானம் சாயங்காலத்துல கூட நாளைக்கு கூட உங்களுக்கு நற்செய்தி வரலாம். என்னது சொல்ல மாட்டேங்கிறீங்க, அது மங்கள வழக்கு இல்லை. அதனால அது இரங்கல் செய்தி அல்லது இயற்கை எழுதினார். நான் இயற்கை எழுதான் எனக்கு சிவலோக பதவியே வைகுண்ட பதவியெல்லாம் நான் விரும்புறது இல்லை. இயற்கையோடு கலக்கிறதான சரி. என்ன பதவி, பதவிங்கிறதே அது ஒரு விதமான செத்த பிறகு என்ன பதவி கொடுக்குறான்னு தெரியல. சரி இருக்கட்டும், நம்ம பேசலாம், நானும் பேசிக்கிட்டே இருப்பேன். ஆனா உங்களுக்கு இந்த நேரம் இல்லை. அதனால அதுக்கு பிறகு இந்த கட்டுரை இந்த கருத்தரங்கத்துக்கு 2 நாளும் அவர் வந்து சாதாரணமாக நான் காலையில கூப்பிடும்போது கூட பைக்ல கூட்டிட்டு வந்துடான்னு பார்த்தேன். என்னுடைய மனைவி தான் சொன்னாங்க, என்னங்க 58 வயசு ஆகுது, அவருக்கும் ஆயிருக்கு, பணியில போட்டு இப்படி பாடப்படுத்தலாமா, ஒரு கார் வச்சு கூட்டிட்டு எனக்கு உரைச்சது. அப்புறம் வந்து என்னுடைய காலையில் என்னுடைய இல்லத்துக்கு வந்தார். 2 நாட்கள் இங்கு தங்கியிருந்தார். நேற்று நாங்கள் தனியாக தங்கியிருந்தோம். இப்படி ஒரு மகிழ்ச்சியான 2 நாள் பொழுது கழிந்தது. இந்த கருத்தரங்கில் அவர் மிக சிறப்பான இந்த மாணவர்கள் மனங்கொள்ளும் வண்ணம் பேசியிருக்கிறார். ஒரு ஆய்வாளர்கள் விரும்புகிற வண்ணம் அவர் கருத்துரைத்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய நன்றி. அப்புறம் நண்பர் செல்வராஜ், ஒரு 2 பேர் இங்க இருந்து என்ன சொல்றேன், கைவிட்டு சென்றவர்கள் அப்படின்னு 2 பேர் இருக்கிறாங்க. காதலால் கைவிடுறது ஆண்களுக்கு ஒரு கைவந்த கலை, பெண்கள் கவனத்திற்கு ரொம்பலாம் நம்பிடாதீங்க. விட்டானா போடான்னு போயிருங்க, சனி எவ்வாறு தொலைஞ்சி தப்பிச்ச அப்படின்னு நினைச்சுக்கணும். ஒரு மோரிஸ் ஜார்ஜ் அவர் வந்து தினமும் அவர் இருக்கும்போது தினமும் வந்து ஒரு ஒரு ஆஜரை வந்து கொடுத்துட்டு போயிடுவார். உள்ளே ஐயா என்று நூலகத்துக்கு போயிடுவார், தொடர்ந்து பேசுவார். அவருடைய எல்லாத்தையும் பேசலாம். அவர்கிட்ட வந்து இதை பேச வேண்டும், அதை பேசக்கூடாது என்றெல்லாம் இல்லை. ஒரு உடலை பையன் பேசுவதை போல அவரிடம் பேசிக்கொள்ளலாம், ஒரு அறிவாளி பேசுவது போலும் பேசிக்கொள்ளலாம். எல்லாத்துக்குமா அவர் வந்து சென்னைக்கு சென்று விட்டார். அவர் மாற்றுப்பணியில் சென்றிருக்கிறார். விரைவில் வந்துவிடுவார் என்று நாம் நம்புவோம். அவருக்கு அதே போல செல்வராஜ் ஐயா இரவும் வந்து கூட சேர்றவங்க எல்லாம் மாற்றுப்பணியில் தள்ளி விட்டாங்க. நீங்களும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனவே அவர் வந்து இந்த கருத்துக்கரங்கத்துக்கு அவர் வந்து மணப்பாறை கல்லூரியில் இருந்தாலும் கூட அங்கிருந்தே அவர் வந்து அந்த நூலகம் நூல் அழைப்புதல் அச்சிடுவது, இந்த மலர் அச்சிடுவது, அதே போல பிளக்ஸ் போர்டு எல்லாவற்றையும் அவர் தொடர்ந்து என்னிடம் வந்து அது தொடர்பான எல்லாவற்றையும் வைத்தார். நிதி எதை கேட்டாலும் கொடுப்பதற்கு அவரும் தயாராக இருந்தார். அதனால அப்படியெல்லாம் கேட்க மாட்டோம். அவர்களுடைய நன்றி.
அப்புறம் இந்த அழைப்பிதழ் தொடர்பாக இருக்கும்போது இந்த ஒரு புலன குழு தொடங்கணும். அப்புறம் அந்த அழைப்பிதழ் அச்சடிப்பது என்பதுல 2 பேர் விக்னேஷ் ஒவ்வொரு சமயத்தை அவர் சொல்ற இதை மாத்து அதை மாத்து அப்படின்னு மாற்றம் தானே மாறாது. அதனால வயாம மாத்த சொன்னேன். கடைசி வரைக்கும் ஒரு அச்சுக்கு கொடுக்கும்போது அடுத்த ஒரு மாற்றம். இதே போல நம்முடைய திருமூர்த்தி 2 பேரும் 2 விதமான விதத்தில் அவர்கள் அழைப்புதலை தயார் செய்தார்கள். அவர்களுக்கு என்னுடைய நன்றி. அதன் பிறகு இங்கு வந்திருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் எல்லாம் இந்த தேங்காய் நிறைய கடை வச்சிருந்தார். தேங்காய் பார்க்கும்போது சுண்டுனா ஒரு சத்தம் இருக்கும், விரல் வலிக்கும். ஆனால் சுண்டுனா ஒரு சத்தம் புளி பார்த்து சுண்டிங்கன்னா ஒரு கண்டுபிடிக்க முடியும். அதே போல அந்த சுண்டி எடுக்கிற மாதிரியான ஆட்களை தான் நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கோம். இந்த பாத்திர படைப்பு, எவசூல் பாத்திரம், ஈய பாத்திரம், அலுமினிய பாத்திரம், உயர்ந்த பாத்திரம், தாழ்ந்த பாத்திரம், அந்த பாத்திரம் அங்கே உண்டப்படாது. மற்றவர்களுக்கு தெரியப்படாது. எதுவுமே கட்டவாசிங்கன்னா நிறைய பேர் தெரியப்படாது, என்ன சொல்றாங்க என்று கேட்க வேண்டும் என்ற அளவுல உழைப்பு. நான் அதிலே முதலே சொல்லிட்டேன், இந்த உழைப்பவர்களுக்கு மட்டும்தான் இந்த உயர்வு உண்டு. உழைத்தால் வாழலாம் அப்படிங்கிறது எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஆனா உழைக்கணும். ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்டிட படிக்கிற ஆளுக்கு ஏதாவது கொடுக்கணும்ல, சும்மா ஒரு நேரத்தை வீணாக்க கூடாது இல்லையா? அதே போல இந்த ஆய்வாளர்கள் ஒரு 18 பேர், அதுல ஜேஎன்யூ சார்ந்தவர்கள் ஒரு 3 பேர் இருக்கிறாங்க. மத்திய பல்கலைக்கழகம், அதே போல இந்த ஜமால் முஹம்மது கல்லூரி, வேற யாரு, SRM, இதே போன்ற இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா டை போடாத ஆட்கள். அது ரொம்ப முக்கியம். எல்லாமே 30-35 வயசுக்கு உள்ளவங்க. போடுவீங்களோ? புரியல. நானும் அவங்க கூட சேர்ந்தாள்தான். அவருடைய நேரமும் என்னுடைய நேரமும் மயிலி கொண்டு. அப்ப அதே போல இவர்கள் எல்லாம் இளம் ஆய்வாளர். அதுல நிறைய கட்டுரைகள் ரொம்ப வியப்பாக இருக்கு. அதுல ரொம்ப நுட்பமான கருத்துக்கள், பேராசிரியர்கள் எழுதும் தரத்திற்கும் மேலான தரத்தோடு இருந்தன. அந்த அவர்களுக்கு எல்லாம் என்னுடைய நன்றி. அதுபோல இதற்கு மொழிபெயர்த்து கொடுத்த தீபனுக்கு படித்த மாணவர் தான். பொதுவாக இந்த அரசு கல்லூரி படிப்பவர்களுக்கு, தமிழ் படிப்பவர்களுக்கு ஆங்கிலம் வராதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அறிவு சொல்றவங்க அவங்க லீவ் லெட்டர் இங்கிலீஷ்ல நல்லா எழுதிடுவாங்க, எனக்கு தெரியும். எல்லா லீவ் லெட்டரும் எனக்கு தெரியும் அவங்களுக்கு. ஆனா நீங்க பின்னவிழுத்தம் பற்றியோ அல்லது உருவவியல் பற்றியோ இப்ப இருக்கக்கூடிய கல்ச்சுரல் பாலிடிக்ஸ் பத்தி கேட்டீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா அவங்க என்னன்னா ஏதோ ஒரு ஆங்கிலம் என்பது ஒரு மிகச்சிறந்த மொழின்னு நினைக்கிறாங்க. அது கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அதற்கும் மேலாக நம்ம தீபன் அதை உடனடியாக மொழிபெயர்த்து கொடுத்தார். அவருக்கு நன்றி. அதே போல அதற்கு பிறகு ஒவ்வொரு அமர்வு தலைவர்கள் இருந்தார். வந்தவர்கள் இப்போ நம்ம நம்பி சார்னா ஒரு பெருமாள் முருகாரன் ஐயா சொன்னார், தயாரிச்சுட்டு வந்திருக்காரு அப்படின்னு அவர் சொல்றார். ஏன்னா அவர் ஒரு 10 நிமிஷம் கேட்கிறவங்க எதையாவது செய்தி சொல்லணும் இல்லையா? அதே போல அப்படி அவர்கள் அமர்வு தலைவராக பணியாற்றியவர்களுக்கு என்னுடைய நன்றி. அப்புறம் முதுகலை மாணவிகள் ஒரு நாடகம் நிகழ்த்தினார்கள். அரங்கசாமியை பற்றி உள்ள நாடகம். அது நல்ல மாணவர்கிட்ட ஈடுபட்டு கட்டுரையை விட நாடகம் அதிகமாக அவங்க விரும்பினார்கள். அந்த மாணவிகளுக்கு நன்றி. அதற்கு பிறகு இங்கு வந்திருக்கக்கூடிய மாணவர்கள், இங்கு பொதுவாக அரசு கல்லூரி மாணவர்கள்லாம் இந்த சென்னை போன்ற இடங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தாலும் பயமா இருக்கும். ஒரு ரூட் தலை அப்படின்னு ஒன்று கொண்டாடுறோம், தெரியுமா உங்களுக்கு? ரூட் தலைனா தாம்பரத்துலேருந்து ஒரு பஸ் வரும், அதுக்கு ஒரு கேங்ஸ்டர் ஆகும். அவர் கவர்னரால் இணைக்கப்படுவார். அந்த அளவுக்கு அவர் ரொம்ப பெருமையா நினைப்பாரு. அறிவாளர் ரோட்ல சரன்னு வர்றான், இவன் என்னடா சாதிக்க போறாரு கட்டி, இல்லைன்னா பைக்ல எப்படியாவது வாங்கி ஒரு பெரிய டப்பா வெட்டிடுவான் பைக். அந்த பைக்கு முன்னால 2 டப்பா இருக்கு, முன்னால 2 டப்பா இருக்கு. அது வேகமா போறான். இந்த டப்பாவால பைக்குக்கு என்ன பிரயோஜனம், உனக்கு என்ன பிரயோஜனம் கேட்டா பதில் சொல்லணும். சார் நீங்களா அந்த அங்கிள் பூமர் அங்கிள், எனக்கு பூமர் அங்கிள் தான் நான் ஒத்துக்கிறேன். பூமர் அங்கிள் நான் டப்பாவில் என்னடா பிரயோஜனம் உனக்கு, கட்டி வச்சிருக்கீங்களா பெருசா இருக்குல்ல, அதனால என்ன பிரயோஜனம், அது பெட்ரோல் இல்லாம வண்டி ஓட்டணும் அந்த டப்பாவால, இப்படி எல்லாம் கேட்கலாம். அவன் என்னைய கொஞ்சம் முடி இல்லாதனால மூளையில் சேர்ந்து இல்லாம போகுதுன்னு நினைக்கிறான். சரி, ஆனா நம்முடைய மாணவர்கள், பெரியார் கல்லூரி மாணவர்கள் அப்படி சத்தியத்தில் ஏற்பட்ட மாதிரி சொல்றாங்க. சத்தம் கிடையாது, இங்க எந்திரிச்சு போறதுல யாரும் பாருங்க எந்திரிச்சு போவாங்க. உட்கார்றாங்க, கேட்கறான், ஏதோ சொல்றாங்க. நாமும் இவர்களை போல நாளை இங்க வர வேண்டும் என்ற ஒரு என்ன சொல்றது வைராக்கியத்தோடு
இருந்து நேற்றிலிருந்து இது வரைக்கும் பெண்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் வந்து கேட்குறாங்க. ரொம்ப ஆண்களோட கொஞ்சம் பெண்கள் அதிகமாக இருக்கிறாங்க. இருந்தாலும் இருபால் மாணவர்கள், இருபால் இல்லை, அஞ்சலிப்பால் தான் இருக்கலாம். அதுவும் வந்து ஏற்படத்தக்கது தான். கொஞ்சம் கூட குறைய இருக்கும். அந்த மாணவர்களுக்கு நன்றி. அதுபோல என்னுடன் பணியாற்றக்கூடிய பேராசிரியர் பிரியா மேடம் போன்றவர்கள் எல்லாம் ஒரு தார்மீக துணையோடு இருந்தார்கள். அதே போல நம்பி சார் தொடர்பாக ஒப்ப கேட்டுட்டே இருப்பார். ரொம்ப சிறப்பாக நடத்துறீங்க, திட்டமிட்டு நடத்துறீங்க. அவரெல்லாம் ஒரு ஆளை ஊக்கப்படுத்தணும் அப்படின்னா அதற்கான வார்த்தைகள் அவர்தான் கேட்கணும். அப்படியே சொல்றது மூலம் அவர் வந்து ஒரு உற்சாகம் தரக்கூடிய பேச்சை உடையவர். அப்புறம் இந்த காலச்சோடு பதிப்பகம் ஒரு 70,000 ரூபாய் மதிப்புள்ள புத்தகம் அவர்களுக்கு நன்றி. வெளிநாட்டிலிருந்து பாவல் அப்படின்னு ஒரு ஆள் பேசினார். அவர் பேசலாம், அவர் திராவிட மரபு பேச அவர்களே இவர்களே அப்படின்னு பேசுறார். அப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பாருங்க, செக்கோஸ்லோவேக்கியால இருந்த ஆளுக்கு நம்முடைய பேச்சு கலாச்சாரம் அவனுக்கு போய் பாதிச்சது. அவன் சொல்றான், அனைவருக்கும் வணக்கம் அப்படின்னு தொடங்குறது இல்லை, கருத்தரங்க தலைவர் அவர்களே இல்ல அவர்களே இவர்களே சொல்றத ஞானபுத்தன் கேள்வி பண்ணுவார். நீ எல்லாம் ஒரு காலத்துல அது இதுன்னு சொன்னவன் அவனை பார்த்து அவர்கள் இரட்டை பன்மையில அழைக்கிறோம் இல்லையா? மேடையில இருக்கணும். மேடையில துண்டு போடுறதுலாம் ஒரு விஷயமா அப்படின்னா, ஒரு காலத்துல இடுப்புல துண்டு கட்டின ஆளுக்கு மேல இன்னொரு ஆள் மேடையில போத்தி விடுறாரு இல்லையா? அது பெரிய ஒரு கலாச்சார மாற்றம் இல்லையா? அதனாலதான் துண்டு போடுறாங்க. ஐயா போடுறாங்க இல்லையா? பெரிய துண்டு கரூர்ல இருந்து வாங்கிட்டு வந்துருக்காரு. அதை போட்டு விட்டார். நானும் நாளைக்கு எடுத்தானோம்னா எனக்கு போடுவார். சரி, இந்த வெளிநாட்டு கட்டுரையாளர்கள் இவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அதே போல இந்த கருத்தரங்கம் செய்வதற்கெல்லாம் வந்து எனக்கு ஒன்றும் பெரிய வேலைலாம் கிடையாது. வயசான ஆள் வேலை செய்யக்கூடாது விதிதான். ஆமா, நான் சொன்னதான் என்னுடைய தம்பியுடையான் புடைக்கஞ்சான் என்று சொல்வதை போல என்னுடைய ஆய்வாளர்கள் நீ வந்து நீரப்பாடுன்னு ஒரு பண்ணையாளர் மாதிரி நான் சொன்ன உடனே உணவு ஏற்பாட்டை விக்னேஷ் கவனித்துக்கொண்டார். அழகு ஏற்பாட்டை நம்ம சத்யா அம்மா கவனிச்சுட்டாங்க. அதே போல இந்த கார்த்திபா, கௌசல்யா, கீர்த்தனா போன்றவர்கள் எல்லாம் தொகுத்து வாங்குவதிலும், அப்புறம் வந்து 2 பேர் எனக்கு சிக்கிய அடிமைகள் என்று சொல்றது போல 2 பேர் இருக்கிறாங்க. ஆமா, திருமூர்த்தி கலைச்சலம். அவனும் என்னை கலாய்ப்பான், அவனும் பிரச்சனை கிடையாது. ஒரு இடம் பாக்கல அப்படி அவன் என்ன நீங்களாம் வாத்தியாரம் ஸ்டூடெண்ட் மாதிரியே தெரியல, என்ன அப்படிலாம் பேசுற அப்படிம்பாங்க. அதெல்லாம் ஐயா எடுத்துக்குவாருன்னு சொல்லி அதெல்லாம் சொல்லுவான். அவர்கள் இருவரும் இது தொடர்பான பல விஷயத்துல ஈடுபட்டார். இந்த நூலகத்தில் இருந்த அத்தனை ஆய்வாளர்கள் யாஸ்மின் உட்பட அதை வந்து சீட்டு ஆமா அது பிறகு நான் அப்புறம் அரவிந்தன் ஐயாவுக்கு ஒரு முறை செய்தி அனுப்பியிருந்தேன். அவர் வந்து நாளை செல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. ஆனால் அந்த குறையை நிறைவேற்றுவதற்காக நித்யா அரவிந்தன் அம்மா அவர் நேரத்திலிருந்து இன்று வரைக்கும் அந்த சரியா அந்த சரியா அந்த நேரத்துக்கே வந்துடுறாங்க. பொதுவாக வாத்தியாருக்கு அந்த பழக்கம் கிடையாது இல்லையா? 10னா 10:30 வந்து தொடங்கணும். அவங்க 10 மணிக்கே வந்து உட்கார்ந்துருக்காங்க. அந்த நேர ஒழுங்கை கடைபிடித்து அப்புறம் முடிஞ்ச பிறகு தான் சொன்னார்கள். அதே போல நம்முடைய வருகை விரிவுரையாளர்ல சுபாஷினியும் அவங்க யாரு செல்வி மேடமும் அவங்க சுபாஷினி மேடம் 2 பேருக்கும் தான் அவங்களுக்கு இருக்க வாய்ப்பு இருந்தது. அவர்கள் காலையில் மதியம் பணி இருந்தாலும் காலையிலேயே வந்து விட்டார்கள். அதே போல ரெகுலர் ஷிஃப்ட்ன்றதெல்லாம் ஒரு பேச்சு தான். நான் எல்லாரும் என்னுடைய மாணவர்கள் தான், இவர்கள் எல்லாம் வந்து விட்டார்கள். இவர்களுக்கெல்லாம் நன்றி. இது போக ஏதாவது மைக் செட் அமைச்சவங்களுக்கு ஏதாவது நன்றி சொல்லணுமான்னு தெரியல. ஆமா, அது பாருங்க, நான் எழுதி வச்சிருக்கேன். பிற கல்லூரி ஆசிரியர் ராஜா சாம் சிவகுமார். ஏன்னா எனக்கு வந்து இந்த மறதி உண்டு. அவங்க இப்ப திருச்சியில அதுவும் சொல்லிடுறேன். நம்ம எனக்கு மறந்துடும். அவங்க இணைய சொல்லலை எனக்கு நீ வர வைக்கல. 2 நாள் வந்திருக்கேன். நீ குறிப்பிட்டு அது முக்கியம் தான், ஒரு அங்கீகாரம் இல்லையா? அந்த ஆசிரியர்கள் ராஜா, அவர் வந்து ராஜா தான் உண்மையில. அவருடைய தோட்டத்திலும் ராஜா தான், பேச்சிலையும் ராஜா தான். அவர் இருக்கிற இடமும் நேஷனல் காலேஜ்ல இருக்கார். அவர் வந்து நேற்றும் வந்தார், இன்றும் வந்தார். அதே போல அதே போல இந்த பிஷப் கல்லூரியிலிருந்து சாம் ஆமா கிடியோன் தமிழ்ல சாம் கிடியோன் சார். அதே போல சிவகுமார் சார் வந்து ஒரு அறிவு துணை. திருச்சியில் இவங்ககிட்ட தான் நான் பேச முடியாது.
வேற யார்ட்டையும் என்னுடைய மனைவிட்ட சொன்னா அந்த வேலையெல்லாம் என்கிட்ட காட்டாதீங்க, அதெல்லாம் லாயக்கூடாது. அது அது போக ஒரு இருக்கு, என்கிட்ட பேசுனா மனைவிட கொஞ்சம் இது இருக்கு, நிறைய பேர் பேசுனாங்க இருக்கவங்ககிட்ட கொடுத்ததுக்கு என்னத்தை தான் பேசுவாங்கன்னு தெரியல. காலையில இருந்து பேசினா 1 மணி நேரம் பேசுறதுங்கிறாங்க. ஏதோ பேசித்தான் ஆக வேண்டியிருக்கேன். நீங்க நிறைய பேர் பேசுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. என் பையன் ஒருத்தர் பைக்ல பின்னால உட்காந்துருந்தான், போன் வந்து பேசுறான், எனக்கும் கேட்கல, அவன் யாரையும் பேசி முடிச்சிடறான். எவ்வளவு பெரிய நுட்பம் வரும் அது. 10 நிமிஷத்துல பேசுறான், யார்கிட்டயும் பேசுறான், எனக்கு காது படுதா அல்லது அவனுக்கு நுட்பமான காதான்னு தெரியல. சரி, அதே போன்ற இந்த 3 பேராசிரியர்கள், அதே போல அருப்புக்கோட்டையிலிருந்து ஒரு பேராசிரியர் வந்திருக்கிறார், அதே போல கீழவன்மொழியிலிருந்து ஒரு தமிழாசிரியர் வந்திருக்கிறார், பிற கல்லூரிகளில் இருந்து மாணவர்கள் வந்திருக்கிறார்கள். அதே போல இந்த ஒரு அரசு கல்லூரியுடைய புகழ், இன்னொரு கல்லூரிக்கு போனா போய் சொல்லுவாங்க, அந்த காலேஜ்ல என்ன போர்டு போட்டாங்க தெரியுமா அப்படின்னு இந்த கல்லூரியை பற்றி அங்கு சொல்வதற்கான வாய்ப்பு இதன் மூலம் இருக்கிறது அவர்களுக்கு. அதே போல இந்த சங்கத்தில் முதன்மை பொறுப்பு வகிக்கக்கூடிய கோபாலகிருஷ்ணன் அவர்கள் இந்த 2 ஆண்டுகளாக தொடர்ந்து செயலாளராகவும் தலைவராகவும் மாநில துணைத் தலைவராக கூடிய பாவேந்தர் அவர்கள், அவர் பார்க்கும்போது தான் சிரித்து விட்டு ஒரு வணக்கத்தை போடாமல் அவர் எப்பொழுது செல்வதில்லை, ஒரு நெறிமுறையாக வைத்திருக்கிறார். அவருக்கு பாவேந்தர் அவர்களுக்கு என்னுடைய நன்றி. தனபால் அவர் வந்து பழனி பாலன் அப்படிங்கிற கவிஞர், அவருக்கு அவருடைய கவிதைக்கு நான் முன்னுரை எழுதி கொடுத்திருந்தேன். அதை வந்து ரொம்ப பெரிய ஆள் அவர் நினைச்சிட்டு இருக்கார், அவருக்கு கொடுத்திருக்கேன். இது மாதிரி உங்களுக்கும் அப்படி இருந்துச்சுன்னா ஒரு கவிதை கொடுத்ததுன்னா ஒரு முன்னுரை எழுதுறதுக்கு நீ அழகும், பணம் தான் கேட்கறது இல்லை, பேர் போட்டா போதும். சரி, இப்படி இந்த மிகச்சிறப்பாக நடந்த இந்த கருத்தில் ஆமா அதே போல நம்முடைய தேர்வு நெறியாளர் அம்மா அவர்கள், அவங்களும் வந்து ஒரு சிரிப்பு தான், அதிகமாக பேச மாட்டார்கள். செயல் முக்கியமா நம்முடைய சமீபத்துல கல்லூரியில ஒரு கணினி தொடர்பான அலுவலகமாக மாற்றியவர், அதற்கு துணையாக இருந்தவர் நம்முடைய கிருஷ்ணமூர்த்தி சார். விலங்கியல் துறை, நானும் பிஎஸ்சி ஜுவாலஜி தான் படித்தேன், அதுதான் தமிழுக்கு வந்தேன். அதனால கொஞ்சம் விலங்கு போனா என்கிட்ட இருக்கும், ஆனா அவருக்கு இல்லை. அவருக்கு இந்த கோபாலகிருஷ்ணன் சார், அப்புறம் வந்து இந்த கிருஷ்ணமூர்த்தி சார் அவர்களுக்கும் நன்றி. இதே போல இந்த விழாவில் இன்னும் வேற யாருக்கு இருக்கு போதும், ஆமா பெட்டி இருந்தாலும் அவர் வந்து அவர் நம்முடைய விலங்கியல் துறை பேராசிரியர். நம்முடைய ஆய்வாளர்கள் வந்து யாரெல்லாம் வந்திருக்குன்னா ரஞ்சிதா, ஆனந்த், ரங்கராஜ், இவர்கள் வந்து இவங்க ஏதோ நடக்கிறது அதுதான் நடத்துவார்கள் என்று பார்க்கிறார்கள். அவர்களுக்கும் விடுபட்ட எல்லோருக்கும் நன்றி. நீங்கள் போகும் பொழுது உங்கள் அனைவருக்கும் ஆளுக்கு ஒரு 100 வழங்கப்படும். ஆமா, சான்றிதழ் ஒரு இன்னும் 2-3 நாட்களில் உங்களுக்கு வழங்கி விடுவார். நன்றி, வணக்கம். நாட்டுப்பண் முதல் நாள்ல நம்ம வந்து தமிழ் தாய் வாழ்த்து முடிச்சவங்க நாட்டுப்பண் இல்லை, கடைசியாக நாட்டுப்பண் சேர்ந்து போகலாம்.